அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே. கடந்த 15ஆம் தேதி மார்ச் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிரைஸ்ட் சர்ச்சில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் 2 பள்ளிவாசல்களில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 50 உயிர்கள் அந்த கிரைஸ்ட் சர்ச் தாக்குதலில் பலியான சம்பவம் சம்பந்தமாக நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் நியூசிலாந்தில் இருக்கின்றவன் என்ற வகையிலும் ஊடகத்தைச் சேர்ந்தவன் என்ற வகையிலும் பல சொந்தங்கள் என்னை நேரடியாக அழைத்தும் அல்லது ஃபேஸ்புக் மூலம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் என்று பல தரப்பட்டவர்கள் பல கேள்விகளை முன்வைத்திருந்தீர்கள். அதுபோல் நீங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக அறிவதற்கு ஆவலாக இருந்தீர்கள், எனக்கு தெரியும். அந்த வகையில் என்னாலான முடிந்த விடயங்களை நானும் உங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக அல்லது யூடியூப் மூலமாக நானும் உங்களுக்கு என்னால் முடிந்த விடயங்களை நான் அறிவித்துக் கொண்டிருந்தேன். அந்த வகையில் கடந்த 6 நாட்களாக கடந்த திங்கட்கிழமையிலிருந்து இன்று சனிக்கிழமை இங்கு இரவு இப்போது 10:30 அல்லது கிட்டத்தட்ட 11 மணி ஆகிறது என்று நினைக்கின்றேன். 11:30 ஆகிறது. இப்போது இங்கு இரவு நேரம் 11:30 ஆகிறது. அந்த வகையில் இப்போது நான் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு சென்று வந்திருக்கின்றேன். எல்லா விடயங்களும் நிறைவு பெற்றுவிட்டன. ஒரு பொழிப்புரை போன்று அல்லது ஒரு முடிவுரை போன்று இந்த விடயங்களில் நடந்த விடயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு சில விடயங்களை சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு சிலர் அது சம்பந்தமாக நீங்கள் இன்னும் ஒரு லைவ் செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருந்தீர்கள். அதற்காகத்தான் நான் இந்த லைவுக்கு வந்தேன். உண்மையில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்களது கேள்விகளை கேட்கலாம். நான் அதற்கான பதில்களை தர தயாராக இருக்கின்றேன். அந்த வகையில் முதலில் நேற்று மாஸ் ஜனாசா என்று ஒன்று நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாஸ் ஜனாசா ஒன்று நடைபெற்றது. அதாவது கிட்டத்தட்ட 28 ஜனாசாக்கள் ஒரே அடியாக அடக்கம் செய்யப்பட்டன. அதாவது புதன்கிழமையே ஜனாசா நல்லடக்கங்கள் ஆரம்பமாகின. புதன்கிழமை முதலில் ஒரு தந்தையினதும் ஒரு மகனினதும் ஜனாசா தான் அது ஆரம்பமாகியது. நான் நினைக்கின்றேன் அவர்கள் சிறிய நாட்டைச் சேர்ந்தவர்கள், ஒரு தந்தையும் மகனும். அவர்களது ஜனாசாவோடு தான் இந்த ஜனாசா நல்லடக்கம் நடைபெற ஆரம்பித்தது. தந்தைக்கு வயது நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 40 வயது என்று நினைக்கின்றேன் தந்தைக்கு. மகனுக்கு 15 வயது. மிகவும் ஒரு உருக்கமான ஒரு ஜனாசா நல்லடக்கமாக அது இருந்தது. அதில் என்னென்றால் திடீரெனத்தான் காலையில் அறிவித்தார்கள், புதன்கிழமை நாங்கள் இன்று ஜனாசா அடக்கப் போகின்றோம் என்று திடீரென அறிவிப்பு வந்தது. ஆனால் அந்த அறிவிப்பை தொடர்ந்து பலர் அதற்காக ஏனென்றால் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போதே இங்கு ஓக்லண்ட், அதுபோன்று வெலிங்டன், டனிடன் போன்ற பல வெலிங்டன் என்ற பல பகுதியிலிருந்து பலர் வந்து அங்கு கிரைஸ்ட் சர்ச்சில் வந்து கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே ஏனென்றால் எல்லோரும் நினைத்தது சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த மையத்துக்கள் விடுவிக்கப்படும், அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருமே அங்கு கூடியிருந்தார்கள். ஆனால் என்ன நடைபெற்றது என்றால் அந்த மையத்துக்கள் கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டது. அதுக்கான பல காரணங்கள் இருக்கிறது. அதை நான் பிறகு கூறுகின்றேன். இதற்கு முன்னரும் நான் அந்த காரணங்கள் சம்பந்தமாக உங்களை அறிவூட்டி இருக்கின்றேன். என்றாலும் பலர் புதியவர்கள் பார்ப்பதால் நான் நினைக்கின்றேன் அவர்களுக்கும் சில விடயங்களை நான் கூற விரும்புகின்றேன். ஆனால் அந்த மையத்துக்கள் புதன்கிழமை தான் காலையில் தான் கிடைத்தது. இன்று நாங்கள் மையத்துக்கள் கிடைக்கின்றன என்று. ஏனென்றால் பிரதமர் அவர்கள் அறிவித்த போதும் அங்கிருந்த கல நிறுவனங்களை பொறுத்தவரையில் அங்கு நான் ஆஸ்பத்திரிக்கு சென்று பலரை சந்தித்தேன். அந்த வகையில் அங்கிருந்த கல நிறுவனங்களில் மையத்துக்கள் புதன் அல்லது வியாழன் கிடைக்குமா, புதன் கிடைக்குமா, அல்லது வெள்ளிக்கிழமை தான் எல்லா மையத்துக்களையும் தரப்போகின்றார்களா என்ற ஒரு பதட்ட நிலையில், பதட்ட நிலை என்பதை விட ஒன்றும் யாராலும் எந்த விவரத்தையும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் அங்கு அப்போதைய கல நிலவரம் இருந்தது உண்மையில். அதன் பிறகு மாஷா அல்லாஹ் நிலைமைகள் சீரடைந்தன. புதன்கிழமையிலிருந்து சொன்னது போல மையத்துக்களை அவர்கள் வழங்க ஆரம்பித்தார்கள். அந்த 2 மையத்துக்கள் உண்மையில் நான் நினைக்கின்றேன் புதன்கிழமை அந்த 2 மையத்துக்கள், அதன் பிறகு நான் நினைக்கின்றேன் மாலை 6 அல்லது 4 மையத்துக்கள் அடக்கப்பட்டன. அது புதன்கிழமை. அதன் பிறகு வியாழக்கிழமையும் மறுபடியும் மையத்தை 8 கிட்டத்தட்ட 15 மையத்துக்கள் அன்று புதனும் வியாழனும் அடக்கப்பட்டன. அதுபோல ஒரு குடும்பம், அதாவது சில குடும்பங்கள் தாங்களே அந்த மையத்துக்கான கடமைகளை செய்ய போகின்றோம், அல்லது நாங்கள் சவுதி அல்லது ஜோர்டான், அதுபோல் இந்தியா என்று பல நாடுகளுக்கு வெளியிலே மையத்துக்கள் செய்யப்பட்டன. அது கிட்டத்தட்ட 6 மையத்துக்கள் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அதன் பிறகு
ஒரு மையத்து அவர் வந்து ஹாஃபிஸ் மூசா பட்டேல் என்ற ஒருவர். அவர் உண்மையில் ஃபிஜி நாட்டைச் சேர்ந்தவர். அவரது மகன் நான் நினைக்கின்றேன் ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்று அவரை மகனை சந்திக்க வந்த நேரத்தில் அவர் ஒரு அங்கு ஹாஜி மூசா பட்டேல் என்பவர் வந்து நான் நினைக்கின்றேன் அங்கு ஃபிஜியில் ஒரு பிரபலமான ஆலிம். அவர் அந்த என்ன சொல்வது மீலாதி என்ற ஒரு வகை இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நாங்கள் நம்ம இலங்கையை பொறுத்தவரை இந்த மௌலூத் ஓதி ராத்திப் ஓதி அப்படியான ஒரு வகையை ஒரு கொள்கையை கொண்டவர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அவர்களது மையத்தை அடக்கும்போது அவ்வாறான கடமைகள் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த மையத்தை கொழும்புக்கு கொண்டு வந்தார்கள். கொழும்பில் ஏனென்றால் அங்கு அவர்களுக்கு நினைத்த மாதிரியான விடயங்களை செய்ய முடியாது. அவரது மையத்துக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இங்கு ஓக்லண்டுக்கு மையத்தை கொண்டு வந்து இங்கு அடக்கினார்கள். எனவே அது ஒரு மையத்து கிட்டத்தட்ட 15 மையத்துக்கள் ஏற்கனவே அடக்கப்பட்டன. அதுபோல 6 மையத்துக்கள் அவர்கள் சொந்தக்கார ஊர்களுக்கு அல்லது சொந்த இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. ஒரு மையத்து இங்கு ஓக்லண்டில் அடக்கப்பட்டன. மீதி இருந்த 28 மையத்துக்களும் அங்கு நேற்று ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதோடு அந்த மையத்தை பார்க்க வந்த ஒருவர் டனிடனிலிருந்து வந்திருந்தார். அவர் வந்து பார்த்துவிட்டு செல்லும்போது இடையிலே ஒரு விபத்து மூலம் வபாத்தாகி இருந்தார். அவரது மையத்தும் திரும்ப கொண்டு வரப்பட்டது என்று நினைக்கின்றேன். திரும்ப கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றுதான் அந்த நல்லடக்கம் நடைபெறுகிறது. அந்த மையத்தில் எனக்கு கலந்து கொள்ள கிடைக்கவில்லை. நான் இப்போது ஓக்லண்டில் இருக்கிறேன். ஓக்லண்ட் வீடு வந்து சேர்ந்து விட்டேன். அதுபோல் இன்னுமொரு மையத்து நடைபெற்றது. அங்கு ஒரு ஜோர்டான் சகோதரர் உண்மையில் அவர் இங்கு தனது சகோதரனோடு இருக்கிறார். ஆனால் அவரது மனைவி பிள்ளைகளுக்கான விசா விண்ணப்பம் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது உண்மையில். ஆனால் அவர் மௌத்தாகிவிட்டார். அவர் இங்கு மரணித்தவுடன் அவரது தாயார் இங்கு வந்திருந்தார். அவரது மரண விடயங்களில் கலந்து கொள்வதற்காக தாயார் வந்திருந்தார். அந்த தாயார் இந்த சோகத்தை தாங்க முடியாது மாரடைப்பால் இன்று காலமாக இருக்கின்றார். அது ஒரு சோகமான செய்தி. அதுபோன்ற பல சோகமான செய்திகளை அங்கு இருக்கும் ஒவ்வொரு மையத்துக்கும் ஒவ்வொரு சோகமான செய்திகள் இருக்கிறது. இப்போது ஒரு மையத்தை எனக்கு தெரியும். அவர் ஒரு இந்திய சகோதரர் நினைக்கின்றேன். அந்த இந்திய சகோதரருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தை பிறந்து 8 நாட்கள் தான் ஆகிறது ஒரு சகோதரருக்கு. அவரது உம்மாவும் வாப்பாவும் அங்கிருந்து இந்தியாவிலிருந்து இவரோடு இந்த பிள்ளையை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் விசிட் வீசாவில் வந்திருப்பவர்கள். எனவே மனைவியையும் அந்த 8 நாள் குழந்தையையும் வீட்டில் வைத்துவிட்டு அந்த சகோதரர் தனது பெற்றோரை கூட்டிக் கொண்டு ஜும்மாவுக்கு சென்றிருக்கிறார். அந்த சகோதரரும் அந்த பெற்றோரும் மரணித்து விட்டார்கள். இப்போது அந்த மனைவியும் அந்த 8 நாள் குழந்தையும் மட்டும்தான் உயிரோடு இருக்கின்றார்கள். அதுபோன்று இன்னொருவரை சந்தித்தேன். அவர் சக்கர நாற்காலியில் இருப்பவர். அவர் ஒரு பங்களாதேசி டாக்டர். ஒரு சக்கர நாற்காலியில் தான் அவர் இருக்கின்றார். அதாவது அவர் உண்மையில் அவர் யூனானி முறை டாக்டர். சக்கர நாற்காலியில் தான் இருக்கின்றார். எனவே அவரது மனைவிதான் அவரது சகல தேவைகளையும் கவனித்து வந்து கொண்டிருந்தார். அந்த டாக்டர் அதாவது அவர் வலிமையாக எங்களோடு பேசும்போது அவர் சொன்னார், அல்லாஹ் ஏதோ ஒரு பிளான், ஏதோ ஒரு அல்லாஹ்வுக்கு ஒரு திட்டம் இருந்தது. மன்னிக்க வேண்டும், எனது ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுகிறது போல் தான் தெரிகிறது. இப்போது எனது லைவ் இருக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியவில்லை. நீங்கள் தான் சொல்ல வேண்டும். லைவை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. எனது தொலைபேசியில் ஒரு சின்ன தடங்கள் வருகிறது போல் தெரிகிறது. அந்த டாக்டர் குறிப்பிட்டார், உண்மையில் அந்த ஷா கூறியிருக்கிறார், ஐ எம் வாட்சிங் ஃப்ரம் சிங்கப்பூர் என்று. தேங்க்யூ ஷா. அதுபோல் பலர் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அந்த டாக்டர் குறிப்பிட்டார், உண்மையில் அவர் அந்த பள்ளிக்கு சென்று வலிமையாக அந்த கொலையாளி, அந்த துப்பாக்கிதாரி சுட்ட இடத்தில் தான், ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலேயே சென்று விடுவார். அவர் அங்கு அந்த இடத்தில் வலிமையாக அந்த கொலையாளிகள் சுட்ட இடத்தில் தான் அவர் சென்று, ஏனென்றால் அவர் சக்கர நாட்களில் இருப்பதால் அவருக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த இடத்தில் தான் இருப்பாராம். ஆனால் அன்று என்ன நடந்தது என்றால், ஒரு சகோதரர் இருக்கின்றார். அவருக்கு கேன்சர் நோய். அவருக்கு
கேன்சர் அருஸ் கூறுகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் அருஸ், நான் மன்னாரிலிருந்து பார்த்துக் கொள்கிறேன் என்று. நிமலராஜன் கணேஷ், நன்றி, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதாக கூறுகின்றீர்கள். ஆனால் எனது ஃபோனில் ஏதோ ஒரு சிக்னல் வந்தது. இப்போ பொதுவாக நான் இப்படியான லைவ்கள் செய்வதனால இந்த மாதிரியான விடயத்தில் தான் இப்போது இந்த லைவ் செய்ய ஆரம்பித்திருக்கின்றேன். அப்போது அவர் அந்த கேன்சர் விடயத்தில் உண்மையில் அவருக்கு அந்த கேன்சர் நோயாளி ஒருவர் இருக்கிறார். அவர் எப்போதாவது மரணத்தை கொண்டு மரணிப்பார் என்ற ஒரு நிலை இருந்ததாக, சீக்கிரமே மரணிக்கப் போகின்றார் என்ற நிலையில் அந்த கேன்சர் நோயாளியோடு இவர் உள்ளே போகும்போது அவர் சலாம் கூறியதால் அவரோடு பக்கத்தில் இருந்து அவரும் சலாம் கூறி அவரோடு இந்த ஜும்மாவை கொத்துபாவை கேட்போம் என்பதற்காக அவர் பக்கத்தில் உட்கார்ந்து அவரை கொஞ்சம் கம்ஃபர்ட் செய்யணும் என்பதற்காக அவரோடு பக்கத்தில். ஆனால் என்ன நடந்தது என்றால், உண்மையில் என்ன நடந்தது என்றால், அன்று அந்த கொலையாளி வரும்போது அவர் வேறு ஒரு இடத்தில் இருந்திருக்கின்றார். எனவே அவர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியிருக்கின்றார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இவர் சக்கர நாட்காலியில் இருப்பதால் இந்த துப்பாக்கி சத்தங்கள் எல்லாம் கேட்டபோது பெண்கள், பொதுவாகவே இந்த கொலைகாரன் பெண்கள் இருக்கும் பக்கத்தை அவன் இலக்கு வைக்கவில்லை. அது திட்டமிட்டபடியா அல்லது திட்டமிடாதபடியா என்பது எனக்கு தெரியவில்லை. நாங்கள் நேற்று இது சம்பந்தமாக எங்களது சகோதரர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது அவன் இந்த விடயத்தை ஒரு திட்டமிட்டு செய்ததாகத்தான் அங்கிருப்பவர்கள் கூறினார்கள். என்னென்றால், அவனது நோக்கம் ஆண்களையும் குழந்தைகளையும் அளிப்பது தான் அவனது நோக்கமாக இருந்திருக்கிறது. ஆண்களையும் குழந்தைகளையும் அளிப்பது தான் அவனது அந்த மேனிஃபெஸ்டோவில் அவன் அதற்கான காரணங்களையும் கூறியிருக்கின்றான். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அதாவது இப்போது இஸ்ரேல் போன்ற அவர்களது திட்டம் எப்படி என்றால், ஆண்களை அழிக்க வேண்டும், அதுபோன்று குழந்தைகளை அழிக்க வேண்டும். குழந்தைகளை அழிப்பதால் எதிர்கால சந்ததியை குறைக்கலாம், அதுபோன்று ஆண்களை அழிப்பதனால் ஒரு சமூகத்தை பலமிழக்க செய்யலாம் என்பதுதான் ஒரு திட்டமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் அவன் பெண்களை அவ்வளவாக இலக்கு வைக்கவில்லை. அவனது முக்கியமான இலக்குகள் ஆண்களாக இருந்தது. அதுபோன்று அவன் கண்ணில் பட்ட குழந்தைகளையும் கொண்டிருக்கின்றான். இன்னும் அது ஒரு பேச்சு அளவில் தான் இருக்கிறது. அதாவது அவன் அன்னூர் மஸ்ஜிதில் சுட்டுவிட்டு லின்வுட் மஸ்ஜிதில் நடைபெற்றுவிட்டு அதற்கு பக்கத்தில் ஒரு குழந்தைகளின், அதாவது சிறுவர்களுக்கு ஒரு மொண்டசூரி, ஒரு இஸ்லாமிய குழந்தைகள் அதிகம் பயிலும் ஒரு மொண்டசூரி இருந்திருக்கிறது. அவனது இலக்கு அதுவாகத்தான் இருந்தது என்பதுதான் அங்கிருப்பவர்களது பேச்சாக இருக்கிறது. அது சம்பந்தமான எந்த விதமான உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்களும் இல்லை. நான் இது வாய்வழி பேச்சை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அங்கிருந்து சகோதரர்கள் பேசிய விடயத்தை நான் உங்களோடு பகிர்கிறேன். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல. அவனுக்கு அந்த கொலைகாரனது நோக்கமாக இருந்திருக்கிறது. குழந்தைகளையும் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவனுக்கு இருந்திருப்பதாகத்தான் அறிய முடிகிறது. இது சம்பந்தமாக இது எனது உத்தியோகபூர்வமான பதிவல்ல, ஆனால் நான் வாய்வழி மூலம் கேட்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே, ஆனால் நான் இப்போது சொல்ல வந்த விடயம், அந்த பங்களாதேசி டாக்டர் அவரை இந்த கொலையாளி காணவில்லை, அவரை அவன் கொல்லவில்லை. ஆனால் மனைவி என்ன செய்திருக்கிறார் என்றால், மனைவிக்கு தெரியும் இவர் முன்னால் தான் உட்கார்ந்திருப்பார், இவர் நிச்சயமாக பலியாகி இருப்பார் என்பதற்காக, இவரை பார்ப்பதற்காக அந்த மனைவி இவரை காப்பாற்ற வேண்டுமே, இவரை பார்க்க வேண்டுமே என்ற ஆவலில் அந்த மனைவி இங்கு வந்திருக்கிறார். மனைவி துப்பாக்கிதாரியின் சூட்டுக்கு பலியாகி அந்த இடத்திலேயே மறைந்திருக்கின்றார். உண்மையில் அந்த சகோதரருக்கு அந்த பங்களாதேஷி சகோதரர் இன்னொரு விடயத்தை சொன்னார், மிகவும் உருக்கமாக இருந்தது. ஒரு எல்லோருமே ஓடிவிட்டார்களா? எல்லோருமே ஏனென்றால் அந்த நேரத்தில் ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுதான் பேசலாம், சொல்லலாம், எங்களுக்கு அந்த நிலைமை வந்தால் தான் தெரியும் அவ்வாறான ஒரு நேரத்தில் நாங்கள் எப்படி முடிவெடுப்போம், நாங்கள் என்ன செய்வோம். ஏனென்றால் அந்த துப்பாக்கிதாரியோடு ஏன் இவர்கள் சண்டை போடவில்லை என்று பலர் கேள்விகளை கேட்கின்றார்கள். பலர் அது சம்பந்தமான நானும் சில ஃபேஸ்புக் பதிவுகளை வாசித்தேன். மிக மோசமான சில கருத்துக்களை கூட சில சகோதரர்கள் கூறியிருந்தார்கள். போராடி மடிய வேண்டும் போன்ற கருத்துக்களை கூறியிருந்தார்கள். ஒரு துப்பாக்கிதாரி, அதுவும் ஒரு மெஷின் கன்னோடு முன்னே வரும்போது எப்படி அவர்கள் போராடி மடிவார்கள் என்பது சம்பந்தமாக, அதாவது ஆனாலும் அந்த இடத்தில் கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தவர்கள் சொன்னார்கள், நான் அந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவில்லை, ஆனால் அந்த பாகிஸ்தானில் இம்ரான்கான் அவருக்கு அந்த கௌரவத்தை கொடுத்தார் என்ற செய்திகள் கூட வெளிவந்திருந்தது. அந்த துப்பாக்கிதாரியின் மேல் ஒருவர் பாய்ந்து அவனை தடுக்க முயல்கிறார், அவரையும் அவன் ஷூட் பண்ணி முடிக்கிறார். இது மாதிரியான பல விடயங்கள், பல கதைகள் அந்த
அன்னூர் மஸ்ஜிதிலும். ஆனால் அதுபோல் லின்னூர் மஸ்ஜிதில் ஒரு திருப்பி அந்த துப்பாக்கிதாரி மேல் ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார். அங்கு லின்வுட் மஸ்ஜிதில் என்ன நடைபெற்றது என்றால், லின்வுட் மஸ்ஜிதில் அங்கு உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே பள்ளிவாசல்களில் இங்கு உண்டியல் முறை இருக்காது. உண்டியல் அல்லது இங்கு பக்கெட் அல்லது பேக்கில் பணம் சேகரிப்பார்கள். அந்தந்த ஜும்மாவில் பணம் சேகரிப்பார்கள். அல்லது இங்கு பொதுவாக பலர் கார்டு வைத்திருப்பதால் ஒரு எஃப்பாஸ் மெஷின், வைஃபை எஃப்பாஸ் மெஷின் ஒன்று கையில் வச்சிருப்பாங்க. அந்த கொலையாளிக்கு அந்த எஃப்பாஸ் மெஷினால தான் ஒருத்தர் அடிச்சிருக்காரு. அடித்து அதுக்கு பிறகு அவன் பாவிச்சிட்டு போட்டு ஒரு கன்னை தூக்கி காட்டினதில் தான் அவன் பயந்து போனதாக சொல்லுகிறார்கள். இதுபோல் பல விஷயங்கள், பல கதைகள் அங்கு ஏனென்றால் பலதரப்பட்ட கதைகள், பல விடயங்களை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் அந்த பங்களாதேசி டாக்டர் அந்த மனைவியை பற்றி கூறும்போது பல கதைகளை கூறினார். மிகவும் சோகமான கதைகள். அதுபோல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றோம். ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு கட்டிலாக அங்கிருப்பவர்களை பார்க்க சென்றோம். பல சகோதரர்கள் அங்கு பல இடங்களிலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். உண்மையில் அந்த நோயாளிகளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு என்ன சொல்வது, அவர்கள் மிகவும் கஷ்டமான மனநிலையில், அதுவும் ஒரு பதட்டமான மனநிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு ஓய்வு தேவையான நேரத்தில் அவர்களை பார்ப்பதற்கு பலர் வந்து கொண்டே இருந்தார்கள். எனவே அவர்களுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் எல்லோருமே இப்போது நாங்கள் கூட அவர்களை போய் பார்ப்பதும் சலாம் கூறுவதும் அவர்களுக்கு சிவாவுக்காக பிரார்த்திப்பதும் என்று பலர் இருந்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் ஹாஸ்பிட்டலிலும் மிகவும் என்ன சொல்வது, அதை எப்படி விவரிப்பது என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் இருந்த நிலை, இது ஒரு சாதாரண தாக்குதல் என்பதை விட இது ஒரு பயங்கரவாத தாக்குதல், அதுவும் பள்ளிவாசலுக்குள் நடந்த தாக்குதல் என்பதால் இது உண்மையில் எல்லோரையும் உணர்ச்சி ரீதியாக இது ஆட்கொண்டிருந்தது. எனவே அந்த ஹாஸ்பிட்டல்களில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் பேசிய பேச்சுக்கள் என்பது உண்மையில் மிகவும் மனத்தை உருக்குவதாகத்தான் இருந்தது. எனவே சகோதரர்களே, இவ்வாறான பல கதைகள் என்னிடம் பல வீடியோக்கள் இருக்கின்றன, பல ஃபோட்டோக்கள் இருக்கின்றன. அவற்றை நான் பிறகு முடிந்த நேரங்களில் அப்லோட் செய்கிறேன். ஆனால் நீங்கள் இவ்வாறான விடயங்கள் எல்லாவற்றையும் இப்போது பார்த்து முடித்திருப்பீர்கள். நேற்று அந்த மாஸ் ஜனாசாவுக்கு முன்பதாக நடந்த ஜும்மா பிரேயரில் நான் நினைக்கின்றேன் உலகத்திலிருந்த எல்லா ஊடகங்களும், சர்வதேச எல்லா ஊடகங்களுமே அங்கிருந்தது. CNN ஆகட்டும், BBC ஆகட்டும், அல் ஜசீராவாகட்டும், அதாவது அது போன்ற மத்திய கிழக்கு ஊடகங்கள், துருக்கியிலிருந்து ஊடகங்கள், மலேசிய ஊடகங்கள் என்று இலங்கை ஊடகங்களை நான் அங்கு காணவில்லை. ஆனால் அவர்கள் வேறு இடங்களிலிருந்து அந்த படங்களை எடுத்து போட்டிருப்பார்கள். ஆனால் எல்லா நாட்டிலிருந்தும் அங்கு ஊடகங்கள், கனடாவிலிருந்து கூட ஒரு ஊடகம் வந்திருந்ததை நான் பார்த்திருந்தேன். கனடா, ஆஸ்திரேலியா, அதுபோன்ற பல நாடுகளிலிருந்து பல ஊடகங்கள் அங்கு வந்திருந்தன. பல பிரமுகர்கள் வந்திருந்தார்கள். உண்மையில் நாங்கள் நேற்று இருந்த ஹோட்டலில் கட்டார் நாட்டின் சபாநாயகர் வந்திருந்தார். கட்டார் நாட்டின் சபாநாயகர் நாங்கள் உணவருந்தி கொண்டிருக்கும் போது அவரை சூழ ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. எங்களுக்கு புரிகிறது, அவர் யாரோ ஒரு பெரியவர் என்பது புரிகிறது. ஆனால் யார் என்று தெரியவில்லை. என்றால் அவருக்கான பாதுகாப்புகள் சுற்றி வரைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் தான் அவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அதன் பிறகு இப்போது நாங்கள் உடுத்திருந்த உடையை எங்களை பார்த்ததும் அவருக்கும் புரிந்திருக்கும் அவர் யாரென்று நினைக்கிறார் என்றார். ஆனால் உண்மையில் ஒரு நல்ல மனிதர். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அதன் பிறகு அவரோடு பக்கத்தில் இருந்தவர்கள் அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். அதன் பிறகு நான் போயிருந்த ஊடகமான அப்னா FM, அப்னா டிவிக்காக நாங்கள் அவரை ஒரு சிறு பேட்டி எடுத்து லைவ் கூட கொடுத்திருந்தோம். அந்த வகையில் பலதரப்பட்ட விடயங்கள் அங்கு நடைபெற்றன. உண்மையில் அந்த சுகதாக்கள் அடக்கப்படுவது, நேற்று நடந்த அந்த 28 மையத்துகளும் அடக்கப்படும் போது மிகவும் ஒரு ஒன்றன் பின் ஒன்றாக மையத்துக்கள் செல்வதை பார்க்கும்போது மிகவும் கஷ்டமான ஒரு நிலை தான் இருந்தது. அதுபோன்று அந்த மையத்து அடக்கும் விடயத்துக்கு முன்னரான விடயம் அப்துல் வாஹித் சொல்லியிருக்கிறார். உங்கள் பதிவுகளுக்கு நன்றிகள் மாஷா அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறார். சகோதரர், நான் இதை உண்மையில் ஒரு என்ன சொல்வது, மாஷா அல்லாஹ் வாழ்த்துக்கள் நான் சொல்லியிருக்கிறார். நன்றிகள். ஏனென்றால் இதை நான் எனது கடமையாகத்தான் நான் நினைத்து இதை செய்கின்றேன். ஏனென்றால் நான் இங்கு இருக்கின்றேன், பலர் என்னை தொடர்பு கொண்டு கேட்கிறீர்கள், பலர் விடயங்களை கேட்கின்றீர்கள். அதனால் தான் நான் இந்த விடயத்தை செய்கிறேன். அப்துல் வாஹித், நான் சொல்லிக்கொண்டிருந்த விடயம், அங்கு நேற்று நடைபெற்ற அந்த ஜும்மா தொழுகை நான் மிகவும் ஒரு
அதிர்ஷ்டசாலியாக உணர்ந்தேன் அந்த ஜும்மா தொழுகையில் பங்குபட்ட கிடைத்ததுக்கு உண்மையில். ஏனென்றால் அந்த ஜும்மா தொழுகை மிகவும் ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு ஜும்மா தொழுகையாக இருந்தது. ஆனால் நாங்கள் ஊடகப் பிரிவில் தான் நான் இருந்து கொண்டிருந்தேன். எங்களுக்கு ஊடகப் பிரிவில் தான் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. நான் ஊடகப் பிரிவில் தான் எங்களோடு சென்றவர்கள் எல்லோரும் தொழுதோம். ஆனால் முன் வரிசையில் எங்களுக்கு ஊடகப் பிரிவில் தொழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த குத்துபாவுக்கு முன்பதாக ஜெசிண்டா ஆர்டன் அவர்கள் அங்கு வந்தார். ஜெசிண்டா ஆர்டன் அவர்கள் வந்து ஒரு விடயத்தை அங்கு குறிப்பிட்டார். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஒரு ஹதீஸை குறிப்பிட்டார். ஹதீஸை குறிப்பிட்டு, அதாவது உங்களுக்கு நான் அந்த ஹதீஸை சரியான ஹதீஸை வாசிக்க முயல்கிறேன். முடிந்தால் அந்த ஹதீஸை சரியாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த ஹதீஸை. உங்கள் உடம்பில் ஒரு இடம் பாதிக்கப்பட்டால் எல்லா இடங்களும் பாதிக்கப்படும் என்பது போல ஒரு அந்த ஹதீஸ் எனக்கு சரியான அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு வாசிப்பதற்காக நான் நேற்று அதை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டு இருந்தேன். ஆம், அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதிலும் கருணை புரிவதிலும் பரிவு காட்டுவதிலும் இறை நம்பிக்கையாளர்களின் நிலையானது ஓர் உடலின் நிலையை போன்றதாகும். உடலில் ஓர் உறுப்பு சுகவீனமடைந்தால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு உறங்காமல் விழித்து கொண்டு இருக்கின்றன. அத்தோடு அவங்களோட உடல் முழுவதும் காய்ச்சல் கண்டுவிடுகிறது என்று கூறியிருந்தார். அதைத்தான் ஜெசிண்டா ஆர்டன் கோட் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டால் அது நாங்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி தான், நீங்கள் தான் நாங்கள். இதை நான் தமிழாக்கம் சொல்லி சொல்கிறேன். யூஆர்ஆஸ் இந்த மாதிரி ஜெசிண்டா ஆர்டன் அவர்கள் கூறினார். அதன் பிறகு பாங்கு, அவர் ஒரு சிறு உரை தான் அந்த இடத்தில் ஆற்றினார். அதன் பிறகு பாங்கு சொல்லப்பட்டது. அந்த பாங்கோசை இங்கிருந்த எல்லா ஊடகங்களிலும் ஒளிபரப்பப்பட்டது. பொதுவாகவே எல்லா ஊடகங்களுமே அதை ஒளிபரப்பியிருந்தார்கள் என்பதை நான் அறிய இருந்தது. இங்கிருக்கும் தேசிய ஊடகங்கள் அந்த பாங்கோசையை ஒளிபரப்பின. அதுபோன்று நான் அறிந்த வகையில் எல்லா பிரபல ஊடகங்களும் அந்த பாங்கோசையையும் அதுபோன்று அதன் பிறகு நடந்த கொத்துபா பிரசங்கத்தையும் ஒளிபரப்பியதாக நான் அறிந்தேன். ஏனென்றால் நான் அந்த நேரத்தில் ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கவில்லை. நாங்கள் அங்கிருந்தோம். எல்லா ஊடகங்களும் அங்கு இருந்தன. அங்கு அவர்கள் லைவ் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் எல்லா ஊடகங்களுமே இந்த தாக்குதல்தாரியின் உண்மையான நோக்கமாக இங்கு இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்புணர்வை கொண்டு வரும் அல்லது இஸ்லாத்தின் மீது அந்த மக்கள் வெறுப்பை கொட்ட வேண்டும் என்பதற்காக செய்த ஒரு விடயம் இங்கு ஒரு எதிர்மறையான ஒரு விளைவை கொடுத்திருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஏனென்றால் அது எனது பயம் ஒரு சாதாரணமான பயமும் தான். இப்போது இஸ்லாம் மீதான ஒரு அன்பு அல்லது நம்பிக்கை இந்த மக்கள் மீது வந்திருக்கிறது. அவர்கள் அங்கு அவர்கள் காட்டும் அபரிமிதமான அன்பு உண்மையிலேயே எல்லோரையும் திகைக்க வைக்கிறது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கு. உண்மையில் நாங்கள் இந்த மையத்தை அடக்கின நேரத்தில் என்னோடய வேலை செய்த ஒருத்தர் தோப்பு போட்டிருந்தார். தோப்பு போட்டு தொப்பி அணிந்து அவரை பார்த்த உடனே தெரியும் இவர் ஒரு இஸ்லாமியர் என்பது தெரியும். நாங்கள் இந்த விடயம் முடிந்துவிட்டு நாங்கள் வெளியில் போய்கொண்டிருக்கும்போது அங்கிருப்பவர்கள் அவரை பார்த்தவுடன் தெரிகிறது அவர் இஸ்லாமியர்கள். நான் அவர் வழியில் போகும்போதே எல்லா வெள்ளைக்கார பெண்களும் அவரை கட்டி அணைத்து வியா சாரி, எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க, நாங்கள் இது எங்களோட விஷயம் இல்லை என்ற மாதிரி சொல்ல முனையும் போது அவர் ஒரு இடத்தில் தன்னால் முடியவில்லை என்பதற்காக அவர் அந்த தோப்பை கலட்டி விட்டார். தொப்பியையும் கலட்டி விட்டார். அந்த அடையாளத்தை அவர் காட்ட விரும்பவில்லை. ஏனென்றால் முஸ்லீம் என்ற அடையாளம் என்பதை காணும்போது அவர்கள் பூ கொடுப்பதும் அவர்கள் சொறி சொல்வதும் அல்லது கைகளை பிடித்து கொண்டு அல்லது கட்டி பிடித்து, ஏனென்றால் அவர்கள் ஒரு மக்களை கம்ஃபர்ட் பண்ணும் முறை. அவர்களுக்கு ஒரு அனைத்து ஹக் செய்து இது போடுவது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அதை ஒரு வித்தியாசமான விடயமாக கருதுகிறோம். ஆனால் அவர்களுக்கு அது வித்தியாசமான விடயம் அல்ல. அது அவர்களது அன்பை செலுத்தும் முறை. அப்படி அவர்கள் பலர் அந்த அன்பை செலுத்தும் போது சிலர் அதுபோன்று நேற்று இன்னுமொரு விடயம், அதாவது சர்வதேச ஊடகங்களில் எல்லா விடயங்களிலும் இந்த பாங்கோசை ஒலித்தது, அதுபோன்று கொத்துபா பிரசங்கம் ஒலித்தது போன்றவே இங்கிருக்கும் எல்லா பெண்களுமே ஸ்கார்ஃப் அணிந்திருந்தார்கள். அது இன்னுமொரு முக்கியமான விடயமாக எல்லா பெண்களுமே நான் பார்த்த பல பெண்கள் ஸ்கார்ஃபை அணிந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் ஒரு இஸ்லாத்துக்கு மரியாதை செய்வதற்காகவும் அதுபோன்று மரணித்தவர்களுக்கு மரியாதை செய்வதற்குமாக வேண்டி அந்த ஸ்கார்ஃபை அவர்கள் அணிந்திருந்தார்கள். அந்த வகையில்
உண்மையிலே ஒரு பெரிய மாற்றம் இப்போது நியூசிலாந்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த பெரிய மாற்றத்தை தகர்ப்பதற்காக அல்லது இந்த மாற்றத்தை மாற்றுவதற்காக வேறு ஏதாவது ஒரு பயங்கரமான முயற்சிகள் நடத்தப்படலாம் என்று நான் ஒரு தனிப்பட்ட முறையில் நான் அஞ்சுகிறேன். அது சம்பந்தமாக அரசு மிகவும் என்னை போன்றவர்களுக்கு அந்த சந்தேகம் வரும் என்றால் அவர்களுக்கும் அந்த நிச்சயமாக அந்த சந்தேகம் இருக்கும். எனவே இது சம்பந்தமாக அவர்களும் விழிப்பாக இருப்பார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். ஆனால் எல்லோரும் துவா செய்யுங்கள், அவ்வாறான ஒரு நிலைமை நியூசிலாந்தில் வரக்கூடாது என்பதற்காக துவா செய்யுங்கள். அம்ஜாத் லத்தீப் கேட்கின்றார், தற்போதைய சூழலில் முஸ்லிம்கள் பற்றிய நியூசிலாந்து மக்களின் நிலைப்பாடு உங்கள் பார்வையில் எவ்வாறு உள்ளது என்று கேட்கிறார். அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உண்மையில் அம்ஜாத், நியூசிலாந்தில் இப்போது முஸ்லிம்கள் மீதான ஒரு அன்பு நன்றாக இருக்கிறது. ஒரு அவர்கள் மீதான அன்பு பிறந்திருக்கிறது. அதுவும் வெள்ளைக்காரர்களுக்கு இப்போது நாங்கள் எவ்வளவுதான் இந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் எங்களோடு பரஸ்பரம் பழகினாலும் அவர்கள் மனதில் ஒரு எண்ணம் இருக்கும் என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம், எங்கள் மனதில் ஒரு ஏதாவது எண்ணம் இருக்கும் என்று அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போது பரஸ்பரம் அவர்களை புரிந்து கொள்வதற்காக அல்லது அவர்களின் அன்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பயங்கரவாத தாக்குதல் எங்களுக்கு தந்திருந்தது, இங்கிருக்கும் முஸ்லிம்களுக்கு தந்திருந்தது. இந்த மக்கள் எவ்வளவு அன்பை இப்போது நீங்கள் இந்த பள்ளிவாசல்களின் படங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் நானும் முடிந்தவற்றை பரவேற்றுகிறேன். அங்கும் பூக்கள் மட்டுமே டொன் கணக்கில் வரும் அளவுக்கு பூக்கள் வீதி எங்கும் பள்ளிவாசல்களில் அந்த வேலிகள் எங்குமே பரப்பி வைத்திருந்தார்கள். ஆனால் எல்லா இடங்களிலுமே அந்த விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அங்கு மட்டுமல்ல, ஓக்லாண்டில் இப்போது நாங்கள் இங்கு வலிமையாக ஜும்மாவுக்கு செல்லக்கூடிய பல பள்ளிவாசல்களின் ஃபோட்டோக்களை நான் பார்த்தேன். அந்த பள்ளிவாசல்கள் எல்லாவற்றிலுமே உண்மையில் பலர் பூக்களை கொண்டு வந்து வைப்பதும் அவர்களது முறையில் மெழுகுவர்த்தி ஏற்றுவதும் அவர்கள் முறையில் வந்து பிரார்த்தனை செய்வதும் அதுபோன்று ஹக்கா செய்வது, அதை கூறியே ஆக வேண்டும். அவர்கள் இங்கிருப்பவர்கள் மௌரி இனத்தவர்கள் தான் இந்த நாட்டின் உண்மையான பூர்வீக குடிகள் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகுதான் வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த நாட்டை கைப்பற்றியிருந்தார்கள். எனவே அந்த பூர்வீக குடிகளுக்கும் இவர்களுக்கும் எப்போதுமே ஒரு ஈகோ இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இவர்கள் தான் இப்போது வெள்ளைக்காரர்கள் தான் இன்னும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பூர்வீக குடிகளுக்கு இவர்கள் மீது இந்த ஒயிட் சுப்ரீமசி மீது ஒரு கோபம் இருக்கிறது. ஆனால் இப்போது இவர்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவர்களுக்கு. ஆனால் அது ஒரு வித்தியாசமான, அது ஒரு வேறு அரசியல் இருக்கிறது. இந்த மௌரிக்காரர்களுக்கு ஒரு விடயம் இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் அதாவது வந்து இந்த சிறுபான்மையினருக்கு இங்கு நியூசிலாந்து அதை எப்படி கையாளுகிறது என்றால், நியூசிலாந்து அரசாங்கம் அந்த சிறுபான்மையினரை எப்படி கையாளுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை விட அதிகமாக கொடுக்கிறார்கள். சிறுபான்மை, அதாவது வந்து இந்த பூர்வீக குடிகளுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை விட அதிகமாக கொடுத்து சில விடயங்களில் அவர்கள் மழுங்கடிக்க போய் மங்கி போய் கொண்டிருப்பதாக அவர்களே குறை கூறுகிறார். ஏனென்றால் அவர்களுக்கு தேவைக்கு அதிகமான பணம் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு தேவைக்கு அதிகமான விடயங்கள் கொடுக்கப்படுவதால் அவர்களது சந்ததிகள் படிப்பின் மீது அக்கறை இல்லாமல் அல்லது வேறு கெட்ட பலங்களுக்கு உள்ளாக்கி அவர்களது பரம்பரை கிட்டத்தட்ட குறைந்து கொண்டு வருவதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இப்போது. ஏனென்றால் அவர்களுக்கு அதிகமான உரிமைகளும் அதிகமான விடயங்களும் கொடுக்கப்பட்டு அவர்களை வேறொரு வகையில் அவர்களது மழுங்கடிக்கப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு இப்போது ஒரு உணர்வு வந்திருக்கிறது. அது சரியா தவறா என்பதை விட அந்த வகையில் உண்மையில் என்ன நடந்தது என்றால், அந்த மக்களுக்கு இவர்கள் இந்த வெள்ளைக்காரர்களால் இது நடந்தது என்பது மிகவும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்தது. எனவே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள முறையில் இப்போது நீங்கள் இந்த ரக்பி பார்ப்பதானால் அல்லது கிரிக்கெட் ரசிகர்களானால் உங்களுக்கு இந்த ஹக்கா என்பதை பற்றி தெரிந்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு விளையாட்டு ரசிகர்கள் என்றிருந்தால் உங்களுக்கு அந்த ஹக்கா தெரிந்திருக்கும். நியூசிலாந்து ஹக்கா என்பது அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு நடனத்தை ஆடுவார்கள். அதை அவர்கள் இறந்தவர்களுக்கும் மரியாதையாக செய்வார்கள். அவர்கள் எல்லா பள்ளிவாசல்களுக்கு முன்பு வந்து அந்த ஹக்காவை ஆடினார்கள். அந்த ஹக்கா ஆட்டத்தை சிலர் தனியாக சிலர் குழுக்களாக வந்து அந்த ஹக்காவை செய்து அவர்கள் தங்களது மரியாதை அவர்களது முறையில் தெரிவிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது சம்பந்தமான என்னிடமும் வீடியோக்கள் படங்கள் இருக்கிறது. நான் முடிந்தால் அவற்றை பிறகு நான் பதிவேற்றுகின்றேன். ஏனென்றால் எனதும் மெமரி ஃபுல்லாகும் அளவுக்கு சில ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் தேடி நான் பதிவிட வேண்டும். இமாம் முகமது ஒரு விடயத்தை எழுதியிருக்கின்றார், நான் வாசிக்கின்றேன். நியூசிலாந்து சம்பவத்தில் பல செய்திகள் வெளியாகின. ஆனால் உங்களின் லைவ் வீடியோவால் தெளிவான செய்தியை தமிழ் பேசும் மக்கள் அறிய முடிந்தது.
அல்ஹம்துலில்லாஹ் உங்களின் ஊடகப் பணியிலிருந்து ஒரு மைல்கல் ஜஸாக்கல்லா சர்தானானா என்று இமாம் கூறியிருக்கின்றார். இமாம் உண்மையில் எனது ஒரு நீண்ட கால, அதாவது சுவர்ண ஒளி காலத்திலிருந்து என்னோடு இணைந்திருப்பவர். நன்றி இமாம். உண்மையில் இது எனது கடமையாக நினைத்தேன். ஏனென்றால் நானும் ஊடகங்களில் பார்த்து கொண்டிருந்தேன், பலர் பல விடயங்களை, பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருந்தார்கள். எனவே அது சம்பந்தமாக என்ன சொல்வது, அது சம்பந்தமாக நான் இந்த லைவை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். இர்ஹம் ஷேக் தாவூத் இந்த அசம்பிரதாயத்தின் பின்னர் நியூசிலாந்தில் பலர் பகிரங்கமான முறையில் தாமாக விரும்பி இஸ்லாத்தை தழுவியுள்ளதாகவும் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை தழுவியுள்ளது போன்றதுமான செய்திகள் மற்றும் புகைப்படங்கள் முகநூலிலும் இணையதளங்களிலும் வெளிவந்தன. அச்செய்திகளின் உண்மை தன்மை என்ன என்று கேட்டிருக்கின்றார் இர்ஹம் ஷேக் தாவூத். உண்மையில் அது சம்பந்தமான உத்தியோகபூர்வ தரவுகள் எதுவும் எங்களிடம் இல்லை. ஆனால் அது நடந்திருக்காது, அப்படியான ஒரு விடயம் நடந்திருக்காது என்பதுதான் நானும் நம்புகிறேன். ஆனால் இஸ்லாத்துக்கு வருபவர்கள், அதாவது இஸ்லாத்தை தழுவுபவர்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இஸ்லாத்துக்கு வருபவர்கள் அல்லது இஸ்லாம் மீதான ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கிறது. இனி இவர்கள் தேட ஆரம்பிப்பார்கள், இஸ்லாத்தை பற்றி தேட ஆரம்பிப்பார்கள். எனவே அவர்கள் இஸ்லாத்துக்கு வரலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இவ்வாறு நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரே அடியாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அல்லது அப்படி இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அதை நான் உத்தியோகபூர்வமாக சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்கள் அங்கு கிரைஸ்ட் சர்ச்சில் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் அங்குதான் இருந்தன. ஃபியான்ஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அதுபோன்று பல அமைப்புகள், சாமா, இவ்வாறான பல அமைப்புகள் அங்குதான் இருந்தன என்பது எங்களது ஸ்ரீலங்கா சொசைட்டி ஆஃப் நியூசிலாண்டின் பல சகோதரர்கள் அங்கிருந்தார்கள். அங்கிருந்த அந்த வாலண்டியர்கள் செய்த சேவையை பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும். அதாவது இந்த மையத்துக்களை அடக்குவதில் சம்பந்தமாக இப்போது நாங்கள் ஊடக பணியில் இருக்கின்றோம். ஆனால் எனக்கு உண்மையில் அந்த மையத்துக்களின் அடக்கத்தின் போது அதாவது உடலை வருத்தி அவர்களுக்கான விடயங்களை, இந்த மயத்து குழிகளை வெட்டுவதற்கோ அல்லது அவற்றை மூடுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் பலர் அந்த விடயத்தில் தங்களால் முடிந்த உடல் உழைப்புகளை கொடுத்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. அது மிகவும் ஒரு நல்ல விடயம். எனவே இவ்வாறான விடயங்கள், அதாவது எல்லா இயக்கங்களும் அங்கிருந்ததால், அப்படி ஏதாவது நடந்திருந்தால், ஒஃபிஷியலாக நடந்திருந்தால் அது தெரிந்து ஒஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். அப்படி எந்த விதமான விடயங்களும் நான் அறிந்த வகையில் நடக்கவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இது மாதிரியான பல செய்திகள் பல இணையதளங்கள் பதிந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே அவற்றை நாங்கள் என்ன சொல்வது, சீரியஸாக எடுக்க வேண்டாம் என்பதுதான் எனது கருத்து. ஆனால் இஸ்லாம் நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு இதான விஷயம் இல்லை. இஸ்லாம் இப்போ இந்த இஸ்லாத்துக்கு எதிரான இவ்வாறான பிரச்சாரங்கள், இவ்வாறான எதிர்ப்புகள் வருவதற்கு காரணமே இஸ்லாம் வளர்வது தான். எனவே இஸ்லாம் இப்படி 100 பேர் வாரது, 200 பேர் வாரதுன்றதெல்லாம் விஷயம் இல்லை. அது வரும், அது சாதாரணமாக நடக்கும். அதனால தான் இந்த பிரச்சனையை வந்து கொண்டிருக்கு. இப்போ அதுதான் எனக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் ஒரு பயப்பட்டேன்னு சொல்லி சொன்னேன். என்னென்னா, இஸ்லாத்துக்கு ஒரு நன்மையான விஷயம் அல்லது இஸ்லாம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு வந்தால் அந்த இஸ்லாம் மீதான வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஏதாவது திட்டமிடுவார்களோ என்று எனக்கு இப்போது அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. அது சம்பந்தமாக அரசாங்கமும் தங்களது கவனத்தை செலுத்தும் என்று உண்மையில் நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அப்படியான எந்த விதமான விடயங்களும் நடக்காது இருக்க நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். சகோதரர்களே, வேறு இப்போது என்னால் முடிந்த விடயங்களை நான் சொல்லிவிட்டேன். அதாவது நேற்று நடைபெற்ற விடயங்கள், நேற்று உண்மையில் நான் கோர்வையாக வருகின்றேன். அப்போதுதான் நான், ஏனென்றால் சில நேரங்களில் உங்கள் கேள்விகள் கேட்கும்போது நான் தடம் மாறி போவது போல் நானே உணர்கிறேன். அதாவது நேற்று பிரதமர் ஜசிந்தா ஆர்டன் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தார்கள். இந்த நாயகம் அவர்களின் ஹதீஸை கூறி, நீங்கள் பாதிக்கப்பட்டால் அதை நாங்களும் உணர்கிறோம் என்ற வகையிலான கருத்தை கூறிவிட்டு, அதன் பிறகு ஜும்மா பிரசங்கம் பாங்கோசை ஒலித்தது. பாங்கோசையை தொடர்ந்து 2 நிமிட நேரம் மௌனம். அந்த 2 நிமிட நேர மௌனம் எல்லா பாடசாலைகளிலும், எல்லா தொழில் செய்யும் இடங்களிலும், எல்லா யூனிவர்சிட்டிஸ், எல்லா இடங்களிலுமே அந்த 2 நிமிட நேரம் மௌனம் அனுஷ்டிக்கப்பட்டது. அது சம்பந்தமாக பலர் பல புகைப்படங்களை தரவேற்றிருந்தார்கள். அதுபோன்று எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் அந்தந்த பகுதிகளில், இப்போது நியூலின் என்றால் நியூலினில் இருக்கும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் இந்த சகோதரர்கள், அதாவது மௌரியர்கள்
மிக முக்கியமாக இங்கிருக்கும் பூர்வீக குடிகள், அதுபோல வெள்ளையர்கள், நான் வெள்ளையர்களை ஒருபோதும் குற்றம் கூற மாட்டேன், வெள்ளையர்களும் பலர் மஸ்ஜிதுகளுக்கு சென்றிருந்தார்கள். அதுபோன்று இங்கே சில அந்த ஒக்லண்டை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது, ஆனால் கிரைஸ்ட் சர்ச்சில் அந்த மொங்கல் மோப் அது போன்ற அந்த பெரிய சில குழுக்கள் இருக்கின்றன. அந்த குழுக்களும் அவர்கள் அந்த குழுக்களாக இப்போது இந்த மௌரி இனத்தவர்கள் குழு, அப்படியான குழுக்களாகவும் பள்ளிவாசல்களுக்கு சென்று அவர்கள் மரியாதை செய்தார்கள். நேற்று ஜும்மா நடக்கும்போது நியூசிலாந்தில் இருந்த எல்லா பள்ளிவாசல்களுக்கும் கிறிஸ்தவர்களும் அதுபோன்ற மௌரியர்களும் எல்லா பள்ளிவாசல்களுக்கும் சென்று அவர்கள் தொழும்போது இவர்கள் பக்கத்தில் நின்று அதற்கான மரியாதையை அவர்கள் செலுத்தினார்கள். அதுபோன்று எல்லோருமே ஸ்கார்ஃப் அணிந்திருந்தார்கள். அது உண்மையில் மிக முக்கியமான ஒரு விடயம், சொல்ல வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் இங்கிருக்கும் சிலர் அதை எதிர்க்கக்கூட செய்திருந்தார்கள். சில பதிவுகளை நானும் பார்த்தேன். அதாவது இது ஒரு அந்த மக்களுக்காக வருத்தம் தெரிவிப்பது நல்ல விடயம்தான், ஆனால் பாங்கோசையை தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப வேண்டுமா என்ற ரீதியில் சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அதை உண்மையில் ஜசிண்டா ஆர்டன் அவர்கள் இந்த முஸ்லீம்களுக்கு செய்யும் ஒரு மரியாதையாகத்தான் அதை நான் செய்ததாகவே நான் கருதுகிறேன். அவருக்கு உண்மையிலேயே இங்கிருக்கும் இஸ்லாமியர்களும் அல்லது உலகளாவிய ரீதியில் இஸ்லாமியர்களும் ஒரு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செயல்பட்ட விதம் மிகவுமே ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். முகமது ஃபர்சாத் காத்தாங்குடியிலிருந்து ஒரு விடயத்தை கூறியிருப்பதாக எனக்கு செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள். முதலில் நியூசிலாந்து மண்ணில் இருந்து உண்மை தகவல்களை உடனுக்குடன் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் தங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முகமது ஃபர்சாத் காத்தாங்குடி என்ற ஒரு சகோதரர் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அதுபோன்று இப்படி நன்றி சகோதரரே, அது உண்மையில் எனது கடமை. என்னால் முடிந்தவற்றை நான் செய்கின்றேன். உங்களது நன்றிகளுக்கு ஜஸாக்கல்லா. எனக்காக நீங்கள் அல்லாவிடம் துவா கேட்டாலே போதுமானது. எனக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் எனக்காக அல்லாவிடம் துவா கேளுங்கள். என்னால் முடிந்த விடயங்களை நான் இன்ஷா அல்லாஹ் செய்து கொண்டு தான் இருப்பேன். அந்த வகையில் எல்லோருமே அந்த ஹிஜாப் போட்டதும் அதுபோன்று அவர்கள் அங்கு பள்ளிவாசல், அதாவது அந்த இடத்தில் சரியாக அன்னூர் மஸ்ஜிதுக்கு முன்னர் தான் இந்த தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த தொழுவதற்கான திடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 5000 பேர் அந்த இடத்தில் கூடியிருந்தார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் ஒரு 1000-1500 பேர் நான் நினைக்கின்றேன் அங்கு தொழுதிருப்பார்கள். அந்த நேரத்தில் பெண்கள் பின்னால் தொழுதார்கள், ஆண்கள் முன்னால் தொழுதார்கள். அதன் பின்னர் ஆனால் அன்று வெள்ளிக்கிழமை காலையே அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அன்னூர் மஸ்ஜிதில் காலை சுபகு தொழுகை நடைபெற்றிருக்கிறது. அதை எல்லா பள்ளிவாசலையும் திருத்தி அங்கு சுபகு தொழுகை நடைபெற்றிருந்தது. இப்போது நாங்கள் வந்த பிறகு அந்த பள்ளிவாசலுக்குள் அந்த ஊர் மக்களை அனுமதித்திருந்தார்கள். அது சம்பந்தமான படங்களும் செய்திகளும் வெளியாகியிருந்தன. ஆனால் அது தொழுகைக்காக இன்னும் திறக்கப்பட்டதா, முழுமையாக திறக்கப்பட்டதா இல்லையா என்பது சம்பந்தமான விடயங்கள் எனக்கு தெரியாது. அதுபோன்று லின்வுட் பள்ளிக்கும் நான் 2வது முறை சென்றபோது அங்கு அவர்கள் லின்வுட் பள்ளி நான் ஆரம்பத்தில் சென்றபோது அந்த முன் கண்ணாடி உடைந்திருந்தது. ஏனென்றால் இவன் ரோட்டிலிருந்து துப்பாக்கியால் சுற்றிருந்ததால் அந்த கண்ணாடி உடைந்திருந்தது, முன் கண்ணாடி. ஏனென்றால் லின்வுட் பள்ளி எப்படி என்று சொன்னால் கிபுலா பாதை அந்த ரோட்டை நோக்கித்தான் இருக்கும். கிப்லா சரியாக அந்த ரோட்டை நோக்கித்தான் இருக்கும். எனவே அந்த கிப்லாவை பார்த்து கொண்டு தொழுத சகோதரர்கள் தான் அங்குதான் அந்த ஹாஜி மூசா பட்டேல் அவர்களும் மரணமாக இருந்தார். எனவே அந்த ஹாஜி மூசா பட்டேல் அவர்கள் மரணமாக இருந்ததும் உண்மையில் அந்த பள்ளியில் தான். என்றால் அவன் ரோட்டிலிருந்து அங்கு துப்பாக்கி பிரயோகம் செய்வதற்கு வசதியாக இருந்திருக்கிறது. எனவே அவன் அங்கு அந்த பள்ளிவாசல் கண்ணாடி கூட திருத்தப்பட்டிருந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோன்று சஃபீர் இஸ்மாயில் மாஷா அல்லா என்ற ஒரு வெல் ஆர்கனைஸ் எக்ஸ்பிளனேஷன் என்று கூறியிருக்கின்றார். உண்மையில் சஃபீர் அங்கு காத்தான்குடியை பிறப்பிடமாக கொண்டவர், அங்கு கிரைஸ்ட் சர்ச்சில் குடியிருப்பவர். அவரது ஒரு பேட்டி ஒன்றையும் யூடியூபில் நான் பதிவேற்றியிருந்தேன், நீங்கள் பார்த்திருந்திருப்பீர்கள் சகோதரர்களே. அவரது பேட்டி இருக்கிறது, நீங்கள் முடிந்தால் யூடியூபில் சென்று சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் உண்மையிலேயே பல விடயங்களை அவரும் எனக்கு அங்கு கூறியிருந்தார், அங்கு நடந்த விடயங்கள், அது சம்பந்தமான விடயங்களில். ஆனால் நான் அவரை அந்த மாஸ் ஜனாசா பிரேயர்கள் அதுக்கு முந்தைய நாள் தான்
வியாழக்கிழமை தான் நான் அவரை சந்தித்தேன். அதற்கு முன்னர் நான் சந்தித்திருந்திருந்தால் அவரோடு இன்னும் பல விடயங்களை பேசி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கும். ஆனால் நான் திங்கட்கிழமை போனாலும் நான் அவரை புதன் அல்லது வியாழக்கிழமை தான் நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் அதற்கு முன்னர் சந்தித்திருந்தால் இன்னும் வசதியாக இருந்திருக்கும். ஏனென்றால் அவர் உள்ளூர்வாசி, உள்ளூர் மக்களை தெரிந்தவர். எங்களுக்கு அந்த உள்ளூர் சகோதரர்களை சந்திப்பதை அவர் இலகுபடுத்தி இருந்திருப்பார். ஆனால் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நான் கிரைஸ்ட் சர்ச் செல்லவிருக்கின்றேன். இது சம்பந்தமாக அதாவது ஒவ்வொரு சகோதரர் ஏனென்றால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அவர்களை போய் பேட்டி காண்பதோ, அவர்களிடம் போய் விசாரிப்பது, அவர்களை கட்டி தழுவி சலாம் சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதை தவிர அவர்களிடம் பேச்சு கொடுப்பதை அவ்வளவு நல்லதாக எனக்கு படவில்லை. ஆனால் முடிந்ததை நாங்கள் ஊடகக்காரர்கள் அது எங்களோட தொழில் என்ன செய்கிறது, போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவன்ட்ட போய் எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கா, என்ன நடந்ததுன்னு கேட்கப்படாது. ஆனால் நாங்கள் அதுதான் எங்களோட தொழில், கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் எனக்கு அதாவது அவர்களை துருவி கேட்கறது நல்லதில்லை என்பதற்காக பல விடயங்களை தவிர்த்திருந்தோம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக ஒரு விரிவான ஒரு டாக்குமெண்ட்ரி போன்ற ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி இருந்தால் அது நிச்சயமாக செய்வோம். என்றால் அதுக்கு சில விடயங்கள் தேவைப்படுகின்றன. அதை நான் தமிழில் செய்யணும் என்று எதிர்பார்க்கிறேன். என்றால் ஆங்கிலத்தில் அல்லது வேறு மொழிகளில் ஹிந்தியில் பலருக்கு அந்த விடயம் கிடைத்திருக்கும். ஆனால் ஒரு தமிழில் இது சம்பந்தமான அறிவூட்டல் கிடைக்கவில்லை என்பதற்காக. ஏனென்றால் பலர் ஆர்வமாக இருக்கின்றீர்கள், பலர் அது சம்பந்தமான ஒரு ஆர்வமாக இருப்பதால் அது சம்பந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பான ஒரு வீடியோவை நான் செய்யணும் என்று நினைக்கிறேன். ஆனால் அது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கு, அது நடக்குமா இல்லையா என்பது. நான் இப்போது அந்த பாங்கோசை ஒலித்து 2 நிமிட மௌனத்துக்கு நான் மீண்டும் அங்கு செல்கிறேன். பிரதமரின் பேச்சுக்கு பிறகு அந்த பாங்கோசை ஒலித்தது. பாங்கோலசைக்கு பிறகு 2 நிமிட மௌனம் செலுத்தப்பட்டது. அந்த 2 நிமிட மௌனத்துக்கு பிறகு அங்கு நீங்கள் அந்த பார்த்திருப்பீர்கள் கொத்துபா பிரசங்கம் மிகவும் ஒரு நல்ல பிரசங்கமாக இருந்தது. ஆனால் எனக்கு அதில் விமர்சன ரீதியான சில கருத்துக்கள் இருந்தன. அந்த கொத்துபா பிரசங்கத்தில் அந்த கொத்துபா பிரசங்கத்தை நிகழ்த்தியவர் இன்னும் ஒரு விடயத்தை சேர்த்திருக்கலாம் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. ஆனால் அவர் அங்கு முஸ்லிம்கள் மீதான அடக்குமுறைகளையும் முஸ்லிம்கள் மீதான அவநம்பிக்கையையும் இஸ்லாமோபியாவையும் கண்டித்தார். அதுபோன்று என்னை பொறுத்தவரையில் அவர் இஸ்லாமியர்களால் மேற்கொள்ளப்படும் இந்த பயங்கரவாத தாக்குதல்களையும் அவர் அந்த இடத்தில் கண்டித்திருப்பாரே ஆனால் அது மிகவும் நன்றாக இருக்கும். நான் கேட்ட வகையில் நான் பக்கத்தில் தான் இருந்தேன். ஆனால் நாங்கள் அந்த லைவ் செய்வதிலும் வேறு விடயங்களிலும் எனது கவனம் இருந்ததால் அது சம்பந்தமாக அவர் கூறினாரா என்பது எனக்கு உண்மையில் முழுமையாக தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் கேட்ட அளவில் அவர் அந்த விடயத்தை அவர் கூற தவறினார் என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் பயங்கரவாதத்துக்கு நிறம், மதம் பேதமில்லை. இஸ்லாத்திலும் பயங்கரவாதிகள் இருக்கின்றார்கள். அவர்களும் பயங்கரவாதிகள் தான். அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. உண்மையில் பயங்கரவாதிகள் ஒரு நாளுமே இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. ஒருபோதுமே இஸ்லாம் மக்களை கொல்ல சொல்லி எப்போதுமே சொல்லியில்லை. அவர் இஸ்லாத்தின் பேரால் கொலை செய்தாலும், கிறிஸ்தவத்தின் பேரால் கொலை செய்தாலும், இந்து மதத்தின் பேரால் கொலை செய்தாலும் அவர்கள் பைத்தியக்காரர்கள். உண்மையில் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் பைத்தியக்காரர். மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு இது சம்பந்தமான வேறு கருத்துக்கள் இருக்கலாம், இந்த ஜிஹாத் போன்ற விடயங்களில் வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இறைவன் ஒரு நாளும் அப்பாவி மக்களை கொல்ல சொல்லவில்லை. அப்பாவி மக்களை கொல்ல சொல்வதானால் நாயகம் அவர்கள் காலத்தில் நடக்காத அநியாயமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடக்காத அநியாயமா இப்போ நடக்குது? அவங்களோட காலத்தில் இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கும். அப்போ அவங்க பொதுமக்களை கொண்டாங்களா எப்பயாவது? இது மாதிரியான தற்கொலை தாக்குதல்கள் எப்பயாவது செஞ்சாங்களா? யுத்தம் பிரகடனம் செய்து அதை ஒரு சட்ட ரீதியாக, அதாவது அந்த காலத்தில் சில யுத்த விதிகள் இருந்தது, யுத்த முறைகள் இருந்தது. அந்த யுத்த முறைகளை கேட்டுத்தான் அவர்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள். இது மாதிரியான கேவலமான தாக்குதல்களை, அப்பாவிகள் மீதான, பிள்ளைகள் மீதான தாக்குதல்களை அவர்கள் ஒருபோதும் நடத்தவில்லை. எனவே இந்த பயங்கரவாதிகள் மீதான உண்மையில் எனக்கு ஒரு வெறுப்புணர்வே இருக்கிறது. அது என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும். கடந்த காலத்திலும் பயங்கரவாதத்துக்கு எதிரான கருத்துக்களை நான் தைரியமாக கூறியிருக்கின்றேன். இப்போதும் கூறுகின்றேன், எப்போதும் கூறுவேன். இன்ஷா அல்லாஹ் எனது மௌத்து வரைக்கும் நான் அதைத்தான் கூறிக்கொண்டிருப்பேன். பயங்கரவாதம் என்பது என்னை பொறுத்தவரையில் இருக்கக்கூடாத ஒரு விடயம். பயங்கரவாதத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. இப்போது இலங்கையை எடுத்துக் கொள்ளுங்கள். இது சம்பந்தமாக பல சகோதரர்கள் பல கருத்துக்களை வித்தியாசமாக சொல்லலாம். ஆனால் இலங்கையில் பயங்கரவாதம் அது ஒரு போராட்டம் ஆரம்பித்தது. ஆனால் அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் அந்நிய சக்திகளால் அது ஒரு பயங்கரவாதமாக மாற்றப்பட்டது. பயங்கரவாதமாக மாற்றப்பட்டு என்ன நடந்தது? யாருக்காக போராட நினைத்தார்களோ அந்த மக்களே அழிந்து நாசமானார்கள்.
உண்மையில் அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகின்றேன். பலர் கூறுகின்றார்கள், நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு, நீங்கள் தமிழர்கள் அல்ல, இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள். இல்லை, நீங்கள் எனது பழைய வீடியோக்கள், நாங்கள் செய்த பழைய அரசியல் நிகழ்ச்சிகளை எடுத்து பார்த்தால் தெரியும். சிலர் உண்மையிலே கேட்பார்கள், எப்படி சர்தார் நீங்கள் இவ்வளவு நேரம் பேசுகிறீங்க, தொடர்ந்து பேசுகிறீங்க என்று. ஏனென்றால் நான் யுத்த காலத்தில், யுத்தம் இருந்தபோது எனது டான் டிவி நிகழ்ச்சிகளை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். டான் டிவியில் அரசியல் நிகழ்ச்சி என்று பல நிகழ்ச்சிகளை நான் செய்திருக்கின்றேன். மணித்தியால கணக்கு இதுபோன்று லைவ் நிகழ்ச்சிகளை செய்தவன், நேர்களாக நேர்களது கேள்விகளுக்கு பதில் கூறியவனாக பல மணித்தியால கணக்கான நிகழ்ச்சிகளை நான் செய்தவன். மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் நேர்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் தெரியும். அந்த நேரத்தில் இந்த யுத்த காலத்தில் நான் எவ்வாறு பயங்கரவாதத்தை எதிர்த்தேன் என்பது அங்கே இருக்கும். அதை நான் மறைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் எனக்கு மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் அது சர்தார் செஞ்சார். அதை இப்பவும் செய்வார், இன்னும் செய்வார், மவுத்து வரைக்கும் செய்வேன். அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பயங்கரவாதம் என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு, அதுபோன்று எந்த மதத்திலும் இருக்கக்கூடாத ஒரு பண்பு என்பது தான் எனது கருத்து. எனவே தயவு செஞ்சு இது சம்பந்தமாக, பயங்கரவாதம் என்பது மிகவும் ஒரு கேவலமான ஒரு விடயம். பயங்கரவாதத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. பயங்கரவாதம் என்பது எதையுமே சாதிக்க முடியாது என்பதுதான் எனது கருத்து. சுதன் ராஜ், எஸ் யூ ஆர் ரைட், ஸ்ரீலங்கா as a சிங்கள ஸ்டேட் டெரரிசம் என்று கூறுகின்றார். அதாவது உண்மை, அது சிங்களவர்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், தமிழர்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்கள் கூட இப்போது இஸ்லாத்தின் பெயரால் பல இடங்களில் பல கொலை, இப்போது நியூசிலாந்தில் 50 கொலைகள் தான் நடந்திருக்கிறது. ஆனால் தினம் 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 இஸ்லாத்தின் பெயரால் பல கொலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அவர்கள் ஒருபோதுமே இஸ்லாமியர்கள் அல்ல என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. உண்மையில் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது. இஸ்லாத்துக்கு எதிரானவர்களால் தூண்டப்பட்டவர்களே அவர்கள். இஸ்லாத்துக்கு எதிரானவர்களால் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் இப்போது இலங்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இலங்கையில் இருக்கும் இந்த நிலைமைக்கு காரணம் யார்? இலங்கையில் இருக்கும் இந்த இனத்துவேஷத்துக்கான பின்னணி என்ன? அரசியல். அதுபோன்ற இந்த பூகோள அரசியல் தான் இஸ்லாம் மீதான வெறுப்புணர்வுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. எனவே டெரரிசம் சம்பந்தமாக எந்த ஒரு விடயத்தையும், இந்த பயங்கரவாதம், எக்ஸ்ட்ரீமிசம் என்பது மிகவும் ஒரு ஆபத்தான கேவலமான ஒரு விடயம் என்பதை நான் இந்த இடத்தில் ஆணித்தரமாக கூறுகின்றேன். எனவே சகோதரர்களே, எந்த ஒரு நேரத்திலுமே இந்த பயங்கரவாதத்தை ஆதரிக்காதீர்கள். பயங்கரவாதம் உண்மையில் பயங்கர முடிவுகளைத்தான் தரும். அந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான். அது மாதிரி இந்த பயங்கரவாதம் என்பது பயங்கரத்தில் தான் முடியும். அன்பை அன்பால் தான் வெல்ல முடியும். இப்போது நியூசிலாந்தை பாருங்கள். இப்போது அவர்கள் உண்மையில் அவர்கள் இந்த காட்டிய அன்பால் எங்களது இப்போது நாங்கள் எல்லாம் பயந்திருக்க வேண்டியவர்கள். இப்போது நியூசிலாந்தில் முஸ்லீம்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு என்று நாங்கள் எல்லாம் பயந்திருக்க வேண்டியவர்கள். ஆனால் மாஷால்லான்னு அந்த பயத்தை அவர்கள் காட்டிய அன்பால் இல்லாமல் செய்து விட்டார்கள். அதன் பின்னால் சில அரசியல்கள் இருக்கலாம். இப்போது இங்கே இந்த ஜெசிண்டா ஆர்டன் சம்பந்தமாக பலர் அவருக்கு என்ன நோபல் பரிசு கொடுக்கணும் போன்ற விடயங்களை கூறுகின்றனர். அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு அரசியல் அட்டவணைகள் இருக்கலாம். அது எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டிய விடயங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் அதை அரசியலாக பார்க்கவில்லை. ஏனென்றால் வாக்கு வங்கி அரசியலாக அதை நான் கருதவில்லை. ஏனென்றால் இங்கு இஸ்லாமியர்கள் இருப்பது வெறும் 1% குறைவான மக்களே. இங்கு இருக்கும் இஸ்லாமியர்கள் 1%, அந்த 1% வாக்கு அவர்களுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் செய்துவிடப் போவதில்லை என்பதுதான் எனது கருத்து. எனவே சில நேரங்களில் அந்த 1% விட அதிகமான வாக்குகளை அவர் இஸ்லாமியர்களை ஆதரிப்பதால் அங்கு இழக்கக்கூடும். அவருக்கு இங்கு ப்ளஸ் ஆனாலும் அங்கு மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். எனவே அவர் அதை அரசியலுக்காக செய்யவில்லை என்று தான் நான் நம்புகிறேன். அந்த வகையில் உளப்பூர்வமாக ஜெசிண்டா ஆர்டன் பிரதமர் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். நியூசிலாந்தில் வாழ்பவர்கள் என்ற முறையிலும், அதுபோன்று உலகளாவிய முஸ்லீம்களும் ஜெசிண்டா ஆர்டனுக்கு உண்மையில் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு விடயத்தை உண்மையில் செய்து, அதாவது உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக ஜெசிண்டா ஆர்டன் திகழ்ந்திருக்கின்றார் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் நியூசிலாந்தில் நாங்கள் வாழ்வதில் சந்தோஷம் அடைகின்றேன். இன்று நான் ஒரு செய்தியை வாசித்தேன். ஒரு ஆஸ்திரேலிய மாணவி ஒரு ஓப்பன் லெட்டர் டு ஜெசிண்டா ஆர்டன் என்று ஒரு லெட்டரை எழுதியிருக்கின்றார். அந்த லெட்டரை நான் வாசிக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதுபோன்று ஒரு சிலர் நியூசிலாந்துக்கு வருவது எப்படி என்று இப்போது என்னை தொடர்பு கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். என்ன ஏஜென்சிக்காரனாக்காதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். உங்களுக்கு நியூசிலாந்துக்கு வரணும்னு சொன்னால் என்ன, பலர் இப்போது நியூசிலாந்தை விரும்ப ஆரம்பித்திருக்கிறீர்கள் தெரியும். நியூசிலாந்துக்கு வரத்துக்கு பல நேர்மையான வழிகள் இருக்குது. அந்த வழியில் வாங்க. வேறு விஷயங்கள் தயவு செஞ்சு முயற்சிக்காதீங்கன்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதுபோன்று சில இப்போது நேற்று என்னை ஒருவர் தொடர்பு கொண்டால் அவர் யூகேயில் இருக்கின்றார்.
யூகேயிலிருந்து ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார், "ஹாஜி, இந்த நியூசிலாந்துக்கு வந்து நான் செட்டில் ஆகணும் ஹாஜி. நான் யூகே பாஸ்போர்ட் வச்சிருக்கிறேன். எப்படி வாரதுன்னு?" சொல்லி கேட்டார். நான் எப்படி பதில் கூறுவது? ஏனென்றால் அவருக்கு இப்போது நியூசிலாந்தில் வந்து வாழ வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கிறது. உண்மையில் நல்ல விஷயம். நியூசிலாந்து உண்மையிலே ஒரு மிகவும் அருமையான நாடு. ஆனால் இப்போது இருக்கும் நிலை எப்போது மாறலாம், எப்படி மாறலாம் என்பது தெரியாது. எனக்கு உண்மையிலே பயமாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு ஹைப், இந்த பபுள் பலூன் என்று சொல்வார்கள், இந்த பலூன் வெடித்து விடுமோ என்ற பயம் ஒரு சாதாரண ஊடகவியலாளனாக எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அதை வெடிக்க வைப்பதற்காக இங்கு அரசாங்கம் முயற்சி செய்யாவிட்டாலும் அதற்கான பல சக்திகள் வெளியிலிருந்து அந்த முயற்சியை கட்டாயம் செய்யும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அதை இந்த இஸ்லாத்தின் இவ்வாறான ஒரு நல்ல விடயம், இஸ்லாத்தின் மீதான இங்கு மக்கள் காட்டும் அன்பை பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள், பொறுக்க முடியாதவர்கள் பலர் வெளியில் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அவ்வாறான சில விடயங்களை செய்யக்கூடும் என்று நான் அஞ்சுகிறேன். அப்படி நடக்கக்கூடாது உண்மையில். எனவே தயவு செய்து உங்களால் முடிந்த இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான விடயங்களை, இப்போது நாங்கள் மிகவும் இஸ்லாமியர்கள் என்ற வகையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். இஸ்லாமியர்களுக்குள் இந்த தீவிரவாதிகள் ஊடுருவாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுக்குள் தீவிரவாதிகள் ஊடுருவாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான நிலையில் நாங்கள் இருப்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உண்மையில் மிகவும் ஒரு என்ன சொல்வது, இப்போது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் விடயங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த சந்தேகம் நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் நமது நாட்டில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அங்கு இருக்கும் அரசாங்கம் அல்லது உளவுத்துறை எப்படி செயல்பட்டது, எவ்வாறான விடயங்களை செய்தார்கள் என்பதை ஒரு வகையில் நான் அறிந்தவன். அந்த வகையில் இவ்வாறு இங்கு இஸ்லாமியர்களுக்கு இப்படி ஒரு அதாவது இஸ்லாமியர்கள் மீதான ஒரு அன்பு வரும்போது அதை எப்படி இவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள், அதை எப்படி இவர்கள் மாற்றி அமைத்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. அந்த பயத்தை நீங்களும் அதாவது நாங்கள் இங்கிருப்பவர்கள் உண்மையில் அது சம்பந்தமாக இஸ்லாமியர்கள் என்ற வகையில் அதை நான் என்னால் முடிந்த அளவுக்கு மற்ற சமூகத்துங்களுக்கும் எடுத்து சொல்வேன். இஸ்லாமியர்களில் இந்த தீவிரவாதிகள், அவர்கள் இஸ்லாமிய பேர்தாங்கிகள் என்று தான் நான் கூறுவேன். உண்மையில் அல்லாவே இந்த பயங்கரவாதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. இறைவன் ஒருவன் இருந்தால் இறைவன் அவன் படைத்த படைப்புகளை எப்படி இன்னொருத்தன் வந்து கொள்வதற்கு அனுமதிப்பான்? அவன் படைத்த படைப்பு அவனுக்கு தெரியுமா? அவனை உசுறு எடுக்கணுமா இல்லையான்றது அவனுக்கு தெரியும். நீ எப்படி முடிவு பண்ணுவான் ஒருத்தனை கொள்றதா இல்லையாங்கிறது என்பதுதான் எனது இதாக இருக்கிறது. எனவே தயவு செய்து இது சம்பந்தமாக பேசினா இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டி வரும். எனது வாய் வேறு எங்கேயாவது சென்றுவிடும். எனவே நான் அதை பேசுவதை தவிர்க்கிறேன். சகோதரர்களே, இங்கு நிலைமை மிகவும் சுமூகமாக இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் திங்கட்கிழமை போகும்போது மிகவும் மன வருத்தத்தோடு, மனதில் ஒரு சோகத்தோடு தான் நான் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு சென்றேன். ஆனால் இப்போது கிரைஸ்ட் சர்ச் கிட்டத்தட்ட நியூசிலாந்தில் ஒரு புனித தலமாக மாறி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் ஒரு சுவனத்தின் சோலை அங்கிருக்கிறது. அதாவது சுகதாக்கள் என்று சொல்வார்கள். இறை அருள் பெற்றவர்கள், அவர்களுக்கு நேரடி சொர்க்கம், அதாவது இறைவனின் பாதையில் அவர்கள் மரணித்திருக்கின்றார்கள். எனவே அந்த சுகதாக்களின் மையவாடி இப்போது அங்கு கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கிறது. எனவே நியூசிலாந்துக்கு வரும் இஸ்லாமியர்கள் எப்படியுமே அங்கு கிரைஸ்ட் சர்ச்சுக்கு போக விரும்புவார்கள். கிரைஸ்ட் சர்ச்சுக்கு போக விரும்பி அந்த மையவாடிக்கு செல்வதை விருப்பம் கொள்வார்கள் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. அதுபோன்று இன்னமொரு விடயத்தை கூற வேண்டும். நியூசிலாந்தில் இப்போது கிரைஸ்ட் சர்ச் உண்மையில் இது ஒரு அவங்களுக்கு பிஸ்னஸ் பாயிண்டில் பார்க்கும்போது, இப்போ ஹோட்டல்ஸ் ஆகட்டும் இல்லாது ஃப்ளைட்ஸ் ஆகட்டும், எல்லோரும் இந்த நேரத்தில் அவர்கள் ஃப்ளைட் டிக்கெட்டை கூட்டியிருக்க வேண்டும், ஹோட்டல் சார்ஜஸை கூட்டியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. அதை நான் ஒரு பாசிட்டிவ் விடயமாக பார்க்கிறேன். ஏனென்றால் நியூசிலாண்டை சாதாரண ஒரு டிக்கெட் ஓக்லண்ட் டு கிரைஸ்ட் சர்ச் 150-200 ஒன் வே டிக்கெட் இருக்கும். அதாவது உடனே நீங்கள் போவதானால் $150-200 இருக்கும். அல்லது நீங்கள் ஏற்கனவே 2 வாரம் 3 வாரங்களுக்கு முன்னர் டிக்கெட்டை புக் செய்தால்தான் உண்மையில் நீங்கள் இந்த கிரைஸ்ட் சர்ச்சுக்கு $50 $100க்கான டிக்கெட்டை நீங்கள் வாங்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு டெலிஃபோன் லைனை கொடுத்தார்கள். உங்களது யாராவது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அங்கு நீங்கள் ஜனாசாவிலோ அல்லது பாதிப்புற்றிருக்கிறார்கள் என்றால் சிலருக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்திருக்கிறார்கள். சிலருக்கு காசே வாங்காமல் 0
டாலர்ஸுக்கு டிக்கெட் கொடுத்திருக்கிறார்கள், சிலருக்கு $100 டிக்கெட் கொடுத்திருக்கிறார்கள், சிலருக்கு 150, அப்படி என்று பலதரப்பட்ட விடயங்கள். இப்போ சில ஹோட்டல்கள், இப்போது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து அவர்கள் ரூம் சார்ஜை மட்டும்தான் எடுத்தார்கள். அவர்கள் சாப்பாடு 3 நேர சாப்பாடும் எங்களுக்கு ஃப்ரீயாகத்தான் கொடுத்தார்கள். நீங்கள் வேண்டியதை சாப்பிடுங்கள். அந்த எனக்கு உண்மையில் சிரிப்பாக இருந்தது. நான் மது அருந்துவோம் அல்ல. அந்த ரிசப்ஷனில் இருப்பவர் சொன்னால், சார், இஃப் யூ வாண்ட் டு கோ டு த பார், யூ கேன் கோ டு த பார் அண்ட் யூ கேன் ட்ரிங்க் வாட் எவர் யூ வாண்ட் என்றார். அதை எனக்கு ஒரு சிரிப்பாக இருந்தது அந்த நேரத்திலும். ஏனென்றால் யூ கேன் கோ டு த ரெஸ்டாரண்ட் அண்ட் ஈட் வாட் எவர் யூ வாண்ட் சார், அண்ட் யூ கேன் கோ டு த பார் அண்ட் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் சார், எவ்ரி திங் வில் பி ஃப்ரீ ஃபார் யூன்னா. அப்படி ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் இலவசமாக கொடுங்கள். அதுபோன்று அவர்கள் ஹலால் சம்பந்தமாக, அது ஒரு சாதாரண ஒரு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு நட்சத்திர விடுதி, அவர்கள் அங்கு ஹலால் சம்பந்தமாக, ஏனென்றால் பல அரபிகள் அங்கு வந்து தங்கியிருந்தார்கள். எனவே அவர்கள் ஹலால் சம்பந்தமாக மிகவும் கரிசனையோடு இருந்தார்கள். ஏனென்றால் நான் ஒரு இடத்தில் என்ன சீஃபுட், என்றால் எங்களுக்கு மற்ற விடயங்கள் ஹலாலாக இருக்குமா என்பது தெரியாது என்பதால் சீஃபுட் ஆர்டர் பண்ணேன். சீஃபுட் ஆர்டர் பண்ணிய போது அந்த பெண் சொன்னார், சார், இது சீஃபுட்டில் இருக்கிற ப்ரோன்ஸ் ஹலால் இல்லை, ஏனென்றால் அது வந்து அவங்க ஏதோ வைண்டு ஊற வச்சு செய்கிறாங்க, அதால் அது ஹலால் இல்லை என்று செஃப் சொன்னார் என்று சொல்லி. அப்போ அவர்கள் அந்த விடயத்தில் மிகவும் கவனம் எடுத்து, இந்த நேரத்தில் அவர்கள் பிஸ்னஸை பார்க்காமல் அந்த மக்களை பார்க்கிறார்கள். இப்போது என்னை பொறுத்தவரையில் நான் இனி கிரைஸ்ட் சர்ச் என்றால் அதிக காசு கொடுத்தாவது அந்த ஹோட்டலில் தங்குவதற்கு நான் விரும்புவேன். ஏனென்றால் அது அது அவர்களின் அது வியாபார தந்திரம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு என்ன சொல்வது, அவர்கள் அதை அன்பை கொடுத்து தான் அன்பை வாங்க முடியும் என்பதற்கான அடையாளம் தான் அது. ஏனென்றால் அவர்கள் இவர்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த அன்பை அவர்கள் அள்ளி கொடுக்கின்றார்கள். அந்த வகையில் இஸ்லாமியர்களை இங்கிருக்கும் வெள்ளையர்கள் வென்று விட்டார்கள் என்று தான் நான் சொல்வேன். இங்கே இஸ்லாம் வென்றது என்பதை விட இங்கிருக்கும் வெள்ளையர்கள் இஸ்லாமியர்களை வென்று விட்டார்கள். அவர்கள் காட்டும் அன்பால், அவர்கள் காட்டும் கரிசனையால் என்று தான் நான் சொல்வேன் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து விட்டேன். முடிந்தால் நான் ஒரு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை செய்து, ஒரு இது சம்பந்தமான ஒரு விடயத்தை செய்து நான் உங்களுக்கு போடுகிறேன். நன்றி சகோதரர்களை, இணைந்திருந்தமைக்கு. நான் நினைக்கின்றேன் எல்லா விடயங்களையும் நான் கவர் பண்ணி விட்டேன் என்று. அதாவது அந்த ஜும்மா நடைபெற்றது, மாஸ் பெரியல், அதில் எத்தனை மையத்துக்கள் அடக்கப்பட்டாங்க என்ற விடயங்களை நான் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். மறுபடியும் புதிதாக இணைந்தவர்களுக்காக சொல்கிறேன். அதாவது புதன்கிழமை ஜனாசா நல்லடக்கங்கள் ஆரம்பித்தன. புதன்கிழமை ஜனாசா, அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கிட்டத்தட்ட 15 மையத்துக்கள் அடக்கப்பட்டன. 6 மையத்துக்கள் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அதுபோன்ற ஒரு மையத்து ஆக்லாண்டுக்கு கொண்டு வரப்பட்டது. மீதமான 28 மையத்துகளும் வெள்ளிக்கிழமை அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டன. இதுதான் கடைசியாக இந்த மையத்துக்கள் அடக்கப்பட்ட விடயமான விவரம். வேறொரு விடயத்தை நான் ஆரம்பத்தில் சொல்வதாக சொல்வேன், மறந்துவிட்டேன். அந்த விடயம் வந்து இந்த ஜனாசாக்கள் ஏன் தாமதமாகின என்று சம்பந்தமான விடயம். அதாவது அந்த விடயத்தில் ஒரு என்ன சொல்வது, சில இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில், முஸ்லீம்களை பொறுத்தவரையில் நாங்கள் மௌத்தான உடனே 24 மணி நேரங்களுக்குள் அடக்குவதை ஒரு பழக்கமாக அல்லது ஒரு கலாச்சாரமாக கொண்டவர்கள். எனவே அந்த வகையில் இஸ்லாமியர்களுக்கான ஒரு பிரச்சனை இருந்தது. ஏனென்றால் இங்கு அவர்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறது. இங்கு இருப்பவர்களுக்கான அந்த சட்டம் என்பது உண்மையில் வித்தியாசமானது. நியூசிலாந்து ஏனென்றால், இப்போது நான் ஆரம்பத்திலும் இது சம்பந்தமாக குறிப்பிட்டேன். அது உதாரணமாக, ஏனென்றால் என்னை இலங்கையர்கள் பலர் தொடர்வதால் நான் அதை உதாரணமாக கூறுகிறேன். இப்போது மாகந்திர மதுஷ் என்பவன் இலங்கையில் முத்திரையிடப்பட்ட ஒரு குற்றவாளி. ஆனால் மாகந்திர மதுஷை துபாயில் கைது செய்த போது அவர்கள் துபாய் சட்டப்படி தான் அவனை விசாரிக்கின்றார்கள், அவனை உள்ளே வைத்திருக்கின்றார்கள், அவனை விடுவிப்பது எல்லாம் அந்த துபாய் சட்டப்படி தான் நடக்கும். அதுபோன்று இப்போது சவுதியில் ஒரு விடயம் நடந்தது. இப்போ இந்த ரிசானா விடயம் சவுதியில் நடந்தது. நாங்கள் இலங்கையிலிருந்து எவ்வளவு ராஜதந்திர முறையில் முயற்சித்தோம் ரிசானாவை. ஆனால் அவர்கள் அந்த சவுதி அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு அமையத்தான் அதை அவர்கள் கையாண்டார்கள். அதுபோன்று நியூசிலாந்தில் இவ்வாறான மரணங்கள் நடக்கும்போது இவர்கள் வந்து ஆதாரங்களில் மிகவும் கவனமாக இருப்பவர்கள். அந்த அடுத்தது ஆவணப்படுத்தலில் மிகவும் கவனமாக இருப்பவர்கள். இந்த மையத்துக்கள் எல்லாமே சிடி ஸ்கேன் செய்ய, அந்த கொலையாளி பாவித்த குண்டு துப்பாக்கி ரவை ஒரு வித்தியாசமான துப்பாக்கி ரவை. அது உடலில் உள்ளே சென்று
உடலில் உள்ளே சென்ற பின் வெடித்து சிதறக்கூடியது. எனவே அந்த சிதறல்கள் உடம்பில் எல்லா பகுதிகளிலும் பரவி இருந்ததால் தான் அந்த மரணம் வீதம் அதிகமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த எல்லா உடல்களும் சிடி ஸ்கேன் செய்யப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்காக ஒவ்வொரு டிஎன்ஏ அந்த ரிப்போர்ட்டுக்காகவும் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் ஓக்லாண்டுக்கு ஃப்ளைட்டில் அனுப்பப்பட்டு ஓக்லாண்டிலிருந்து திரும்ப அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாம் இது பண்ணி இவர்கள் எல்லா அந்த ஆவணப்படுத்தல்களில் தாமதமானார்கள். அதுபோல் அந்த கொரோனர்ஸின் அதாவது 50 மையத்துக்களை சில கருத்துக்களை கூறினார்கள். அங்கு அந்த மையத்துக்கள் ஒழுங்காக நடத்தப்படவில்லை என்று ஒரு கருத்துக்களை கூறினார்கள். அதுபோன்று பள்ளிக்குள் ஆம்புலன்ஸ் அனுமதிக்கப்பட்டிருந்தால் உரிய நேரத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மையத்துக்களின் இறப்பு வீதம் குறைந்திருக்கும் என்று கூறினார்கள். என்றால் அந்த நேரத்தில் அப்படியான ஒரு பயங்கரவாத நடவடிக்கை நடந்தவுடன் இங்கிருக்கும் போலீசார் செய்வது என்னவென்றால் அந்த இடத்தை கவர் பண்ணி அதற்குள் உள்ள யாரும் போக விடாமல் தடுப்பார்கள். ஏனென்றால் அந்த பயங்கரவாதி எங்கே இருக்கிறான், அவன் என்ன செய்தான் என்பது அவனது லைவ் வீடியோவை பார்த்தவர்களுக்கு தெரியும், அவன் போய்விட்டான் என்று. ஆனால் அங்கிருப்பவர்களுக்கு கொலையாளி இன்னும் இருக்கிறானா, யாராவது மறைந்திருக்கின்றார்களா என்பது தெரியாது. அப்போது அங்கு போலீசார் முதல் பாதுகாப்பு நடவடிக்கையாக செய்வது அந்த கிரைம் சீனை முதலில் யாரையும் உள்ளே விடாமல் தடுப்பது தான் அவர்களது வேலையாக இருக்கும். எனவே ஆம்புலன்ஸ் வந்த போதும் ஆம்புலன்ஸை போலீசார் அங்கு எல்லா விடயமும் கிளியர் என்று அவர்களுக்கு உத்தரவாதம் கிடைக்கும் வரை ஆம்புலன்ஸை அவர்கள் உள்ளே விடவில்லை என்றொரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே அந்த அந்த என்ன சொல்வது, உயிரை பறிகொடுத்தவர்கள் பலர் உண்மையில் மன வருத்தத்தில் இருக்கின்றார்கள். சில நேரங்களில் ஆம்புலன்ஸ் சரியான நேரத்தில் உடனே போயிருந்தால் பலரை காப்பாற்றியிருக்க முடியும் என்று. ஆனால் அவர்கள் சட்டப்படி அவர்களது விதிமுறைகளின்படி அவர்களது புரோட்டோகாலின்படி போலீசார் அங்கு எல்லாம் கிளியர் என்ப பிறகுதான் அங்கு மீட்பு நடவடிக்கைகளுக்காக யாரையும் அனுமதிப்பார். இப்போது அங்கிருந்தவர்களையும் தப்பி போனவர்களையும் திரும்ப அவர்கள் உள்ளே செல்ல முனைந்த போதும் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்ன அங்கிருப்பவர்கள் இப்போது அந்த வீல் சேரில் இருந்த டாக்டர் கூறினார் அவருக்கு மனைவிக்கு என்ன நடந்தது என்பது அவருக்கு தொலைபேசி மூலம் தான் அறிவிக்கப்பட்டது என்று. மனைவிக்கு என்ன நடந்தது என்பது அவருக்கு தெரியாது. அதுபோன்று ஒரு மலையாள ஒரு 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 சகோதரி மரணித்திருந்தார். அந்த சகோதரியின் மரணம் மிகவும் கவலைக்குரிய மரணமாக இருந்தது. அதாவது அந்த வீடியோவை பார்த்தவர்கள் சொன்னார்கள், அந்த பள்ளிவாசலுக்கு வெளியில் தலையில் சுடப்பட்டு மரணிப்பது ஒரு மலையாள சகோதரி என்று. அந்த மலையாள சகோதரி மீதான அதாவது அந்த தாக்குதல் மிகவும் கொடூரமாக இருந்ததாக குறிப்பிட்டார்கள். அந்த மலையாள சகோதரியின் கணவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்பவர். அந்த சகோதரி ஒரு PhD படிப்பதற்காக அங்கு வந்திருந்ததாக கூறினார்கள். மிகவும் ஒரு என்ன சொல்வது, மனதுக்கு வருத்தமான பல கதைகள், பல விடயங்கள் அங்கு கேட்கப்பட்டன, காதுகளில் விழுந்தது. அதுபோல இப்போது எனவே அந்த குடும்பத்தவர்கள் மனத்தாங்கலில் இருக்கின்றார்கள். அவர்கள் சில நேரங்களில் இன்னும் கொஞ்சம் காலம் பிறகு பேச ஆரம்பிப்பார்கள். பேசும்போது சில விடயங்கள் வெளியே வரலாம். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நானும் ஆரம்பத்தில் சொன்னது போல எனக்கும் அந்த பல விடயங்கள் சம்பந்தமாக இதில் உண்மையில் என்ன நடந்தது, பின்னால் இதில் இருந்தவர்கள் யார் போன்ற விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி இருந்தால் அது சம்பந்தமான ஒரு விடயத்தை நான் செய்வேன் என்று கூறிக்கொண்டு இப்போதைக்கு இந்த நான் லைவை நிறைவு செய்கிறேன். சகோதரர்களே, இறைவனின் உதவியால் அங்கு சென்று அந்த மையத்துக்களில் கலந்து கொண்டு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையில் உங்களது பிரார்த்தனைகளிலும் என்னை சேர்த்து கொள்ளுங்கள். உண்மையில் நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உணர்கிறேன். அந்த விடயங்களில் அந்த சுகதாக்களின் ஜனாசாக்களில் கலந்து கொண்டு அந்த ஜனாசாக்கள் தொழுது உண்மையில் அந்த மையத்துக்களில் கலந்து கொண்டதை உண்மையில் நான் பெருமையாக நினைக்கின்றேன். இப்போது என்னை பொறுத்தவரையில் கிரைஸ்ட் சர்ச் எனது உள்ளத்தில் ஒரு பதிந்த நகரமாக, நான் உண்மையில் கிரைஸ்ட் சர்ச்சில் சென்று குடியேறலாமா, இனி நான் கிரைஸ்ட் சர்ச் சென்று விடுவோமா என்ற எண்ணும் அளவுக்கு உண்மையில் எனக்கு கிரைஸ்ட் சர்ச் மீது ஒரு அன்பும் காதலும் வந்திருக்கிறது. அங்கிருக்கும் மக்கள் காட்டிய அன்பு, அதுபோன்று இப்போது அங்கு ஒரு சொர்க்கத்தின் பூஞ்சோலை அங்கு இருக்கிறது. அந்த மைதானம், அதாவது லின்வுட் மைதானத்தில் ஒரு சொர்க்கத்தின் பூஞ்சோலை அங்கு இருக்கிறது. எனவே இப்போது அதுபோன்று இந்த காத்தாங்குடி சகோதரர்கள் அந்த பள்ளியில் சுடப்பட்ட விடயத்தையும், இங்கே இருக்கும் அந்த சகோதரர் சபீரும் உண்மையில் காத்தாங்குடியை சேர்ந்தவர். அவரும் அந்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர் அங்கு அந்த மரணத்தில் தப்பியிருக்கின்றார், இங்கும் அந்த மரணத்தில் ஒரு நூறிலையில் தப்பி பிழைத்திருக்கின்றார். அந்த வகையில் உண்மையில் இந்த விடயங்கள் பல மனதுக்கு வருத்தம் தரக்கூடியன என்றாலும் என்ன சொல்வது, அது நான் பூர்த்தி மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வகையிலான திருப்தி இருக்கிறது எனக்கு. இந்த ஜனாசாக்களில் கலந்து கொள்ள கிடைத்தன அந்த 50 உயிர்களும்
வீணாக போகவில்லை. அவர்களது உயிருக்கான ஒரு பிரதி பலன் இந்த நியூசிலாந்து மண்ணில் கிடைத்திருக்கிறது என்று தான் நாங்கள் அதாவது எதுவுமே இறைவனின் நாட்டப்படி தான் நடக்கிறது. இது எல்லா விடயத்துக்கும் ஒரு காரணம் அதன் பின்னால் இருக்கிறது என்று நம்புவேன் நான். எனவே இதற்கும் ஒரு காரணம் இருக்கும், இந்த மையத்துக்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது நல்லதாக நடத்தி வைப்பானா கெட்டதாக நடத்தி வைப்பதா என்பதை இப்போதே கூற முடியாது. இல்லை, உங்களது துவாக்களில் தான் இருக்கிறது. தயவு செய்து துவா செய்யுங்கள், அல்லாவிடம் கேளுங்கள், இறைவனிடம் கேளுங்கள். பல தமிழ் சகோதரர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் அதாவது இஸ்லாமியர்களுக்காக மட்டும் பேசவில்லை, உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுக்காக. எங்களது நாட்டை பொறுத்தவரையிலும் எல்லா நாடுகளிலும் சிறுபான்மையினர் சக மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும், எல்லா நாடுகளிலும். அது ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது அந்த அரபியர்களிடம் அந்த பழக்கம் மிக மிக குறைவு. அதாவது இலங்கை இஸ்லாமியர்களையும் அவர்கள் சமமாக நடத்த மாட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நேற்று சில விடயங்கள் இந்த நேரத்தில் கதைப்பதற்குரிய விடயங்கள் அல்ல அவை. சில விடயங்களை நாங்கள் ஹோட்டலிலும் அதை உணர்ந்தோம். என்றாலும் சகோதரர்களே, எல்லோரும் இறைவனிடம் துவா கேளுங்கள். எல்லா மனிதர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும். அவர்கள் எந்த மதமாக இருக்கட்டும், அவர்கள் எந்த இனமாக இருக்கட்டும், அவர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். உலகம் அமைதியான உலகமாக இருக்கட்டும், சாந்தியும் சமாதானமான உலகமாக இருக்கட்டும் என்று வேண்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவனின் உதவியால் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் என்று துவா செய்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இத்தோடு முடித்துக்கொள்கிறேன். ஏதாவது இருந்தால், இப்போது நான் அங்கிருந்து வந்துவிட்டேன். இப்போது நான் சில நேரங்கள் உங்களுக்கு கால்ஸை ஆன்சர் பண்ணாவிட்டாலும் மெசஞ்சரிலோ வாட்ஸ்அப்பிலோ நீங்கள் ஏதாவது விவரங்களை கேட்டால் நான் அது சம்பந்தமான விவரங்களை தயாராக இருக்கின்றேன். அதுபோன்று ஃபேஸ்புக்கில் இல்லாதவர்கள் சிலர், ஃபேஸ்புக்கில் இல்லாத பலர் இருக்கின்றீர்கள். அவர்களுக்காக நான் சில விடயங்களை நான் யூடியூபிலும் நான் செய்த லைவ்களை அல்லது விடயங்களை நான் யூடியூபிலும் ஏற்றிக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் சிலர் தாங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லை, யூடியூபில் இல்லையா என்று சிலர் கேட்குறார்கள். என்றால் சிலர் ஃபேஸ்புக்கு வர்றது பாவம் என்று நினைக்கிற மாதிரியான ஆட்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, என்னை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ஊடகங்கள் என்பது இப்போது ஊடகங்கள் தான் உண்மையில் அந்த காலத்தில் வாள் எப்படியோ அது மாதிரி இப்போது ஊடகம்தான் வாளாக இருக்கிறது. எனவே அது சம்பந்தமான அது எனது தனிப்பட்ட கருத்து. சகோதரர்களே, நான் விடைபெறுகிறேன். உங்களின் அன்புக்கும் உங்களது பிரார்த்தனைகளுக்கும் நன்றி. எனக்காக இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்கள். எல்லாம் நல்லதாக நடக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே.